இப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி போடலாமா போடலாம், டைட்டாக போடுறாமான்னா அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் பொழுது அதை தடை செய்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரக்கை சட்டை போடக்கூடாதுமாங்க. நம்ம நடைமுறையில் உள்ளதான் ஒன்றா சொல்லி காட்டுறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆம்பளையா இருந்தாலும் சரி, அரக்கை சட்டை போட்டோன்னு வைங்க, இன்னும் அரக்கை சட்டை மக்குரு போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அரக்கை சட்டை போடக்கூடாதான், இல்லை இது வரைக்கும் தான் மறைச்சி இருக்கணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கே தாளம் போட்டிருக்கிறாங்க எல்லாருமே. அங்கெல்லாம் ஒரு சட்டை கட்டிக்கெல்லாம் ஒரு கடுமையான பஞ்சம் இருந்துச்சு, அதை கூட விளங்காமல் அது மாதிரி போடணும்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலான நேரங்களில் என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சே பேச மாட்டீங்க. அவங்க என்ன ஆடை அணிஞ்சாங்க, ஒரு பெரிய போர்வை இருக்கும், அந்த போர்வையை தான் போத்திக்கிடுவாங்க. எப்படி போத்துவாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை முதுகு பக்கம் விட்டு ஒரு பக்கத்தை இப்படி இந்த பக்கம் விட்டு இப்படி தூக்கி போட்டுருவாங்க, இந்த பக்கம் விட்டு இப்படி போட்டுருவாங்க. இப்படி போட்டுக்கிற போது கை முழுசும் வெளியே தெரியும். அந்த போர்வை முழுசும் மேனியை மறைச்சு தோல் பூஜை வரைக்கும் மறைச்சிரு, ஆனால் கையை என்ன செய்ய இப்படி ஃபுல்லாகவே வெளியே தெரியும். இந்த மாதிரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அணிஞ்ச காரணத்தினால அவங்க சஜிதா செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அக்குள் தெரியும்னு ஹதீஸில் இருக்குது. சஜிதா செஞ்சாங்கன்னா அரக்கை சட்டையை நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே ஒரு மொத்தமே சட்டையே அரக்கை காக்கை கூட சட்டை இல்லை, கைக்கு சட்டையே இல்லை. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால அவங்களுடைய அக்குள் தெரிந்ததாக புகாரியில் 390, 807, 3564 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த அரக்கை சட்ட சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிறப்பு முதல் இறப்பு வரை தனிமனித வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் அரக்கை சட்டை போடக்கூடாது மக்ரூஹ்னு சொல்கிறாங்களே, தவறுன்னு பார்த்தோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவங்களுடைய அக்குள் தெரிகிற அளவுக்கு தான் அவங்களுடைய முழு கையுமே வந்து மறைக்கப்படாமல் இருந்திருக்கிறது. தொழும்போது, மற்ற நேரத்தில் கூட இல்லை, தொழுகையில் கூட வந்து முழுசாக கை மறையலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து எந்த அளவுக்கு அதில் ஷரத்தை நம்ம சொல்ல முடியும்னு கேட்டால், நீங்கள் அணிகிற ஆடை வந்து தொழும்போது தோல் பூஜத்தை மறைக்கணும், அது ஷரத்து. தோல் புஜத்தை மறைக்காமல் நீ தொழக்கூடாதுங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில் 359வது ஹதீஸில் இருக்கிறது. லாயு சல்லி அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி லைஸ அலா ஆத்திகைஹி ஷைஉன். தோல் புஜத்தில் எதையும் மறைக்காமல் ஒருவர் வந்து ஒரு ஆடை அணிந்து தொழ வேண்டாம், தோல் புஜம் கண்டிப்பாக மறையணும். அப்போ வந்து இந்த முண்டா பனியன் போடக்கூடாது. அதிகபட்சமாக நீங்கள் சொல்கிறாங்க என்ன செய்யலாம், முண்டா பனியன் தொழும்போது முண்டா பனியன் சொல்லுவாங்க இல்லையா, கை இல்லாத பனியன், அந்த பனியன் போட்டிங்கன்னு சொன்னால் தோல் புஜத்தில் ஒரு கோடு மாதிரி தான் மறையும். அது மாதிரி போட்டு கொண்டு தொழக்கூடாது. அந்த பனியன்லேயே கை இல்லாத பனியன்லாம் சிலது வருது, அது மாதிரி பனியனா இருக்குமே. ஆனால் அந்த பனியன் சின்ன பிள்ளைக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, கை இல்லாத சட்டை, அந்த மாதிரி பெரிய ஆளுகளுக்கு ஒரு பனியன் வருதுன்னு வைங்க, தோல் புஜத்தை மறைக்குதுன்னு வைங்க, முழு கை வெளியே தெரியுதுன்னு வைங்க, அதுவே குற்றமில்லை மார்க்கத்தில், அது போட்டு தொழுவே செய்யலாம். அப்போ எங்கேருந்து அரக்கை சட்டை போடக்கூடாதுங்கிறது? அரக்கை சட்டையை விடுங்க. அதை விட தாண்டி போனால் நம்ம வந்து இந்த டவுசர் போடுறோம்ல, டவுசர் போட்டு தொழுவலாமுங்க, சட்டையை விடுங்க. மார்க்கத்தில் டவுசர் என்னது, அதை தொட தெரிகிற டவுசர் இல்லை, முழங்கால் வரைக்கும் மறைக்கிற டவுசர் போடுறாங்க இல்லையா, அது நம்ம பெருமுடாவா அதுக்கு பேர், அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு கூட தொழுவலாம். இது நானாக சொல்லலை, இது வந்து நீங்கள் சஹீஹுல் புகாரியில் 365வது ஹதீஸ் எடுத்து பாருங்கள், முதல் வால்யூமில் இருக்கிறது. 365வது ஹதீஸ் எடுத்து பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆடை அணிந்து தொழுவலாமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பிட்டு கேட்குறாங்க, அவக்குள்ளுக்கும் எஜிது சௌபைனி, என் ஒவ்வொருத்தனை 2 ஆடை வச்சுட்டு இருக்கிறீங்க, யார்கிட்டப்பா 2 ஆடை இருக்குது, போப்பா எல்லாம் ஒரு ஆடை தானே வச்சுட்டு இருக்கிறோம், மேலே ஒரு போர்வை போத்துனா மொத்தத்துக்கும் சரியாக வந்துடுது, யார் 2 ஆடை வச்சுட்டு தெரியுறா, போ வேலையை பார்த்துட்டுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவக்குள்ளுக்கும் எஜிது சௌபைனி, ஒவ்வொருத்தரும் என்ன 2 ஆடையை வச்சுட்டு இருக்கிறீங்க என்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்ம சால ரஜுலுன் உமர், பிறகு உமர் இல்லாமட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சும்மன்னா உமர் ஆட்சி காலம் வந்துருச்சு, அப்போ வந்து எல்லாத்தையும் தாராளமாக ஆடைகள்லாம் உருவாயிருச்சு, ஜக்காத் என்ற பொருளாதார திட்டத்தின் மூலமாக அரசாங்க கஜானாவில் நிறைய செல்வங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சு, வறுமை விலகிருச்சு, ரொம்ப ஒரு செழிப்பான கவர்மெண்ட் உண்டாகி போச்சு. அப்போ உமர் இல்லாட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இதா வசம் அல்லாஹு அவசியம், அல்லாஹ் தாராளமாக போட்டுக்கிறோங்கப்பா ட்ரெஸ்ஸை. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு ஆடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சல்லா ரஜுலுன் ஃபி இஸாரின் ஒரு இதாயின், ஒரு மனிதர் விரும்பினாரையானால் ஒரு மேலே ஒரு போர்வை கீழே ஒரு வேட்டி உடுத்தி கொண்டு தொழட்டும். அவர் சொல்கிறார், ஃபி இஸாரின் ஓ கமீசின், அல்லது மேலே ஒரு சட்டை கீழே ஒரு வேட்டி உடுத்தி கொண்டு தொழட்டும், அல்லது
ஃபி இசாரின் குபாயின், மேலே ஒரு போர்வை கீழே ஒரு வேட்டி உடுத்திட்டு தொழுவட்டும். ஃபி சராவியில் ஒரு இதாயின், கீழே ஒரு பேண்ட்டை போட்டுக்கொண்டு, சராவின்ற சுருவால் பேண்ட் போட்டுக்கொண்டு மேலே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தொழட்டும். ஃபி சராவியில் ஒரு கமீசின், கீழே பேண்ட்டை போட்டுக்கிட்டு மேலே சட்டையை போட்டுக்கிட்டு தொழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வருது ஃபி துப்பானின் ஓ குபாயின். துப்பான்னா அந்த பெருமுடா, அதாவது டவுசரை போட்டுக்கொண்டு, முழு பேண்ட் இல்லை, கால் இல்லாத பேண்ட், அது அந்த விலை டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரை பேண்ட் போட்டுக்கொண்டு மேலே போர்வையை போத்திக்கிட்டு சொல்லட்டும். இப்படியெல்லாம் எப்படியாவது ஒரு போங்கப்பா, இதெல்லாம் இது அதிகம். ரசூல்லா காலத்தில் இருந்ததுக்கு இது அதிகங்கிறார் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததை விட இது ஜாஸ்தி, அதெல்லாம் நிறைய தந்திருக்கும் போது இப்படி போட்டு தொழுவுங்க, 2 போட்டு தொழுவுங்களேன், இப்போ யார் வேணான்றது அப்படின்னு சொன்னதாக புகாரியில் 365 ஹதீஸில் பார்க்குறோம். அதனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேண்ட் போடலாம், அரைக்கால் டவுசர் முட்டுக்கால் வரைக்கும் வறுமையானால் அந்த டவுசர் போட்டுகிட்டே போகலாம், வரலாம், தொழுவலாம், எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது. மேலே போர்வையை போத்திக்கிடலாம், அல்லது அரைக்கை சட்டையை போட்டுக்கலாம், சட்டை இல்லை கையே இல்லாத சட்டையை போட்டுக்கலாம், முழுக்கை சட்டையை போட்டுக்கலாம், ஜுப்பாவை போட்டுக்கலாம், டைட்டான சட்டையை போட்டுக்கலாம், எந்த மாதிரி வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். சுருவால் பேண்ட் போடக்கூடாது, ஹராம்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் உலமாக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஹ்ராம் அணிந்திருக்கிறவர் என்ன செய்யக்கூடாது, சட்டையும் சுருவாலும் பேண்ட்டும் போடக்கூடாதுங்கிறாங்க. இஹ்ராமுக்காக போடக்கூடாதுங்கிறாங்க. மற்ற நாளில் போடுற வழக்கம் சொல்லியிருக்க முடியும், போடலாம்னு அனுமதி இருக்கிறது. அதனால இஹ்ராம் இல்லாத காலமாக இருக்கும், அதனால் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கற்றவர்கள் சுருவால் போடாதீங்கன்னு தடுத்திருக்கிறாங்க. மற்ற நாட்களில் சுருவால் போடுவது, பேண்ட் மாதிரி போட்டுக்கொள்வது இருக்கிற அது அனுமதி இருக்கிறது என்ற ஹதீஸை புகாரியில் 1838, 134, 366, 1542, 1842, 5794, 5803, 5805, 5806 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக நம்ம பார்க்குறோம். அப்போ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் போடணும்லாம் கிடையாது. அந்த தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைகிற மாதிரி என்னத்தை வேணாலும் போட்டுக்கிட்டு போ, எதை வேணாலும் போட்டுக்கலாம், துண்டை வேணாலும் சுற்றிக்கிறியா, அது போதுமா, ஓகே அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு எல்லாம் நிறைய தந்திருக்கான போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் சட்டத்தை விளங்கி வச்சிருக்கணும். ஒரு நேரத்தில் இல்லாமல் போயிடும், ஆர்கே சட்டம் தான் இருக்கும், அது கூட இருக்காது. சட்டம் என்ன அதை விளங்கிக்கணும். இதுவே ஃபர்லாயிடக்கூடாது. ஒத்தனை காலங்கள் மாறலாம், அப்போ மறுபடியும் ரிவர்ஸுக்கு போகலாம், துணிப்பஞ்சம் வந்துடலாம், ஒரு உலக யுத்தம் மூன்றும், எல்லா மில்லையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லா நீங்கள் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு ஒன்று குற்றம் கிடையாது. இவ்வளோ போட்டால் போதும்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்காக போடுறது எல்லாம் இருக்கிற முழுக்க சட்டெல்லாம் வெட்டி கையை எடுத்துருங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா இருக்கிறோம், அல்லாதவங்க நல்லா போட்டுக்கிறங்க. அதுக்கு சட்டமானு கேட்டால் இல்லை, ஒரு நாளைக்கு இல்லாமல் செஞ்சு காட்டிக்கிறது. அப்போதான் சட்டம் மக்கள் யாபத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் போடுகிற ட்ரெஸ்ஸில் டிசைன் போடப்பட்டது இருக்குல்ல, பூ போட்டது, அது போட்டது, இது போட்டது, இந்த மாதிரி டிசைன் போடப்பட்ட ட்ரெஸ்ஸுகள் போடலாமா அப்படின்னு கேட்டால், டிசைன் போடப்பட்ட சட்டத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி புகாரியில் 5812வது ஹதீஸ், 5813வது ஹதீஸில் பார்க்குற ஒரே பிளைனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே 4-5 பூ போட்டு ஒரு மாதிரியாக இருந்தால் போடலாமான்னு நல்லா போடலாம். அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நம்மளோட பிற்போக்குவாதி மாதிரி பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வண்ணங்கள்லையும் போட்டிருக்கிறாங்க, வண்ணங்களில் டிசைன் செய்யப்பட்ட ஆடைகளையும் போட்டிருக்கிறாங்க. அதனால் அது பெண்களுக்கு தான் உள்ளது என்ற ஒரு அர்த்தமெல்லாம் கிடையாது. அவங்க மௌத்தா போகும்போது கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு போர்வை பொருத்தப்பட்டதாக புகாரியில் 5814வது ஹதீஸில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயம், ஒரு ஷரத்து இருக்குது அதில், அந்த ஆடையினால் நம்முடைய கவனம் திசை திரும்பும் என்று இருந்தால், தொழுகையில் நம்ம பாதிக்கும் என்று இருந்தால், தொழுகும் போது அத்தகைய ஆடையை தவிர்த்து கொள்ளணும். பாதிக்காட்டா தவிர்க்க வேண்டியதில்லை. எப்போ பாதிக்கும், அது அவரவருடைய நிலையை பொறுத்தது. ஒரு காலத்தில் பாதித்தது இந்த காலத்தில் பாதிக்காது. இன்னைக்கு எல்லாருமே டிசைன் பட்டு செய்யப்பட்ட ஆடை கொடுத்து போடுறாங்கன்னு வைங்களேன், இப்படி ஆச்சரியம் எல்லாரும் பார்க்க மாட்டோம். அது ஒரு சாதாரண விஷயங்கள். எல்லாரும் ஒரே வெள்ளையாக போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் இப்படி கலராக டைப்பாக போட்டு வந்தாங்கன்னா அவன் கவனமும் சேர்ந்து சேதரும், நம்ம கவனமும், எல்லாரும் கவனமும் சேர்ந்து சேதரும். அந்த மாதிரி கவனம் சிதறுமையானால் மாத்திரம் அந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிசைன் போடப்பட்ட, அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து தொழுதார்கள். தொழும்போது அதனுடைய வேலைப்பாட்டில் அவருடைய கவனம் சென்ற உடனே சலாம் கொடுத்தார்கள், போட்டு தொழுதுட்டாங்க. சலாம் கொடுத்து விட்டு இந்த சட்டையை கொண்டு போய் அபூ ஜஹம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வேற ஒன்று தரேன்டார், அதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் என்னுடைய தொழுகையிலிருந்து என்னுடைய கவனத்தை இந்த ஆடை திருப்பி விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, டிசைன், அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து தொழுது விட்டு அது கவனத்தை திருப்பினதுனால வாங்கிட்டு சொன்னாங்க.
அது கவனத்தை திருப்புறதுனால அணியக்கூடாதுன்னா தூக்கி கிழிச்சு எறிஞ்சிருப்பாங்க, அவர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கவனத்தை திருப்பின ஒரு ஆடை அவருக்கு திருப்பாமல் இருக்கலாம், அல்லது தொழுகை இல்லாத நேரத்தில் அணிஞ்சு கொள்ளலாம். இதுல என்ன அளவுகோல் என்று சொன்னால் கவனத்தை திருப்புறது தான் அளவுகோல். இது எங்க இருக்குன்றா புகாரில 5817வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உம்மு காலித் அவர்களுக்கு கருப்பு நிற ஒரு சட்டை, வேலைப்பாடு செய்யப்பட்ட, டிசைன் செய்யப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடையை வந்து நெஞ்சாங்க எடுத்து காட்டி, இதை நான் யாருக்கு கொடுக்க போறேன் தெரியுமான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல டிசைனா போட்டிருக்கிறது. அந்த டிசைன் சட்டையை காட்டி சொன்னாங்க, கருப்பா இருக்குது டிசைன் சட்டையை காட்டி, இதை நான் யாருக்கு போட போறேன் தெரியுமான்னு கேட்டாங்க. அதுவும் தெரியலன்னாங்க. உடனே போய் உம்மு காலிதை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வாங்க. உம்மு காலிதா ஒரு சிறுமி, அந்த பிள்ளையை தோளில் தூக்கிட்டு வர்றாங்க. வந்த உடனே என்ன அபிசீனியா ஹிஜ்ரத்து போயிட்டு அந்த அம்மா வந்து வந்திருக்கிறாங்க, அப்பதான் சின்ன குழந்தை. அதை ஒரு பார்க்கணுன்ற ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு வர சொல்லி அந்த ஆடையை, அந்த டிசைன் செய்யப்பட்ட ஆடையை உம்மு காலிதுக்கு என்ன செஞ்சாங்க, தம்முடைய கையால் அணிவித்து விட்டு இதை நல்லா போட்டுக்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல வருகிறது, அந்த ஆடையில பச்சை மஞ்சள் என்று பலவிதமான வேலைப்பாடுகள் அதில் காணப்பட்டன. அப்ப சனா என்ற அந்த ஆடையை சொல்லி பாராட்டி அபிசீனிய மொழியில ரொம்ப அழகா இருக்கு என்று பாராட்டினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 5823வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதனால அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட ஆடைகளை கூட நம்ம என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கடுத்த ஆடையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மேட்டர் என்னன்னா, குழந்தைகளுக்கு சொல்வதோட பெரிய ஆளுக்கு விஷயம் சேர்த்து முடிச்சிடணும், மாதிரி ஆடைக்கு தனியாக பேச முடியாது. அதுக்காக வேண்டி அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா, இப்போ ஆடை அணிகிறோம் இல்லையா, ஆடை அணியும் பொழுது சில பேர் ஆடையை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பகட்டா தெரியும். பார்த்தா இந்த பகட்டா இப்படி அணிஞ்சிட்டு போறான், பயங்கரமான கவர்ச்சியா இருக்குது, ரொம்ப விலை மதிப்புள்ள ஆடை அணிகிறான், சட்டையே 400 ரூபா இருக்கும் போல இருக்கு, 5000 ரூபாய்க்கு சட்டை போட்டிருக்கிறான் என்றெல்லாம் பல மாதிரி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அந்த மாதிரியாக சட்டைகள் வந்து மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்டது சில காவி நிறம் தான் தடுக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் தடுக்கப்படல. பட்டு தடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணுக்கு. அது இல்லாம அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதியை கொடுத்துருக்கிறான், வாய்ப்பு கொடுத்துருக்கிறான்னா அவர் அது மாதிரி ஆடைகள் அணிந்தார்னு சொன்னா அழகுக்காக வேண்டி அவருக்கு எது எடுப்பா இருக்குமோ அந்த எடுப்பான தோட்டத்துக்கு அவர் வேணுங்கிற ஆடை அணிந்து கொண்டாரேயானால் அதை யார் விமர்சனம் செய்தாலும் சரி அவர்கள் மார்க்கத்தை விமர்சனம் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை விமர்சனம் செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அழகா நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக, ஸ்டைலா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, உனக்கு எது எடுப்பா இருக்குமோ அதை அணிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வகையா அறிவுரை சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபரின், யாருடைய உள்ளத்தில் வந்து ஒரு அணு அளவுக்கு பெருமை இருக்கிறதோ ஒரு சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆடை அழகா இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய செருப்பு அழகா இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறானே, இதெல்லாம் ஒரு பெருமையில சேருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பெருமை கூடாதுட்டாங்க, ஒரு மாதிரியா ட்ரெஸ்ஸை போட்டு பெருமை வரத்தானே செய்யும். மற்றவர்கள் போடாத ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்க எல்லாம் 300 ரூபாய்க்கு போட்டிருக்குமோ நான் 2000 ரூபாய்க்கு சட்டை போட்டா எனக்கு ஒரு பெருமை வருமா இல்லையா, அது பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் வந்து அழகானவன், அழகை விரும்புகிறான். அல்லாவே அழகுப்பா, அல்லாஹ் ஒரு அழகா இருப்பான், மறுமையில் பாரு தெரியும் உனக்கு, அல்லாவே சூப்பர் ஸ்டைலா இருப்பான், அதனால அல்லாஹ் வந்து அந்த அழகத்தான் என்ன செய்யறான், விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீ ஸ்டைலா இருக்கிற விரும்புறான். உன்னை அகசன தக்கீம்ல அழகா படைச்சிருக்கானா இல்லையா, அவன் அழகா படைச்சிருக்கும், உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டா என்ன அர்த்தம், நீ இன்னும் அழகாயிரு, எவ்வளவு நாள் ஸ்டைலா இருந்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல் கிபரு பெருமைண்டா என்ன தெரியுமா, பத்ருல் ஹக்கு வ கம்துன்னாஸ், சத்தியத்தை மறுக்கிறதும் பிறரை இழிவா கருதுறது தான் பெருமை. நீ இதை போடுறது தப்பு இல்லை, போட்டுவிட்டு இதுல என்ன சட்டையாடா இது, அப்போ திமுறை, அதான் பெருமை. நீ உன் சட்டையை போட்டு அவன் சட்டையை போட்டு போறான், இப்படி நடந்து கொண்டால் அது பெருமை கிடையாது. ஒரு ஹக்க சொல்றோம், ஒரு உண்மையை சொல்றோம், அந்த உண்மையை ஏத்துக்கிற மறுக்கிறான், அதுக்கு பேர் பெருமை. உண்மை இது என்று தெரிந்த பிறகு யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவன் ஆணவத்துக்காக மறுக்கிறான் என்று அர்த்தம். பிற மக்களை யார் மட்டம் தட்டுகிறானோ அவன் வந்து ஆணவம் கொண்டவன் அர்த்தம். இந்த மட்டம் தட்டாம இருந்தியானால் நீ என்ன ஆட வேணாலும் போட்டுக்க, ஒன்றும் தப்பு பெருமையில சேராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல 131வது ஹதீஸாக நீங்கள் முதல் வால்யூம்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதனால வந்து ட்ரெஸ் வந்து அழகா இருக்கணும், நமக்கு எது அழகா இருக்கோ நல்லா பொறுக்கி பொறுக்கி தேடி தேடி வாங்க. 1000 ரூபாய் கூட வாங்கிக்கிறாங்க, உனக்கு சோத்துக்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி வாங்கிடக்கூடாது. மற்ற பணிகள் பாதிக்காத வகையில் எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னா நல்லா போடுங்க, போட்டு அனுபவிச்சாங்க மனுஷனுக்கு உள்ளது, பாக்கியெல்லாம் வந்து உலகத்துக்கு விட்டுட்டு போறான், அவன் நல்லா எடுத்துன்னு செய்யலாம், அனுபவிச்சுக்கலாம். அது மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு ஊருக்கு போறேன், ஒரு மனுஷனை போய் பார்க்குறேன்,
அவன் எனக்கு விருந்து தர மாட்டேங்கிறான். அவன் ஒரு நாள் என் ஊருக்கு வர்றான், நானும் அதே மாதிரி பதிலடி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி என்னன்னு கேட்டால், விருந்து கொடுத்தல் என்பது இந்த காலத்தில் உங்களுக்கு இதை விளங்கிக்கிற இயலாது. அந்த காலத்தில் எல்லாம் வெளியூருக்கு பிரயாணம் பண்ணி போனாங்கன்னு சொன்னால், ரொட்டியை கட்டிட்டு போனால் எத்தனை நாளைக்கு திங்கலாம், ஃப்ரீ பாதுகாத்து வைக்கலுமா, ஒரு நாள் திங்கலாம், 2ஆம் நாளைக்கு இருக்காது. அப்போ உணவு இப்போ ஒரு 25 நாள் பிரயாணம் பண்ணி போகிறாங்கன்னு வைங்க, 25 நாளைக்கு வேண்டிய உணவை தயாரிச்சுட்டு போக இயலுமானா போக இயலாது. அப்போ அவர்கள் வாழ்வதாக இருந்தால் என்ன எப்படி வாழ முடியும்னு கேட்டால், ஒரு வெளியூர்காரன் ஒரு ஊருக்கு போயிட்டான்னு சொன்னால் அந்த உள்ளூர்காரங்க அவனுக்கு விருந்து கொடுத்தா தான் வாழ முடியும், இல்லை செத்து போயிடுவான். அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லை. நம்ம சோறை எடுத்துகிட்டு போகணும், இல்லை காசு எடுத்துகிட்டு போனால் போதும், எந்த சோறை வேணாலும் வாங்கி திண்டுக்கலாம். யாரும் விருந்து தர வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம வீசினகை வெறுங்கையமாக போகலாம். இப்போ இது காசு கூட எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும். அது போட்டு என்ன செய்யலாம், ஏடிஎம்மில் போட்டு பணத்தை எடுத்துக்கிற அளவுக்கு உள்ள காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு காலம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஒருத்தனை போய் பார்க்குறேன், வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு விருந்து தர மாட்டேன்ட்டான். அவன் என் ஊருக்கு வர்றான், இப்போ நான் அவனுக்கு விருந்து கொடுக்காம பதிலீடு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா, பதிலீடு கொடுக்காத, அகீரஹு, நீ அவருக்கு விருந்து கொடு. அவன் கொடுக்காட்டி நீ என்ன செய்ய, அவன் உனக்கு விருந்து தரலையா, அதே பதிலடி கொடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நீ என்ன செய்யணும், நீ தான் பெருந்தன்மையை காட்டணும். நீ அவனுக்கு விருந்தை கொடுத்து அவனுக்கு வைக்கப்பட செய்யி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல். இது ரசூலுல்லாஹ் அழகான பிராக்டிக்கலாக சொல்லி தர்றாங்க. அவர் வெட்கப்படுற அளவுக்கு நீ நல்லது செஞ்சிருங்கிறாங்க. அவர் விருந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க, இவர் ரொம்ப ஒரு மட்ட ரகமான ஆடை அணிஞ்சிருக்கிறார். இந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் கவனிக்கிறாங்க, மட்ட ரகமான ஆடை அணிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கேள்வி கேட்கிறாரு. அப்போ ஒரு ஆணி ரச சியாப், நான் மட்டமான ஆடை அணிந்திருப்பதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஹல்லக்க மின் மாலின், ஆமாம் பொருளாதாரம் எப்படி நிலையெல்லாம் எப்படிப்பான்னு கேட்குறாங்க. இவர் யாருன்னு தெரியாது, சட்டம் கேட்குறாரு. எனக்கு ஒரு ஆள் விருந்து தரல, நானும் கொடுக்காம இருக்கட்டுமான்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வாவை கொடுத்துவிட்டு அவரை பார்க்குறாங்க, ஆள் பழைய சட்டை போட்டு இருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல்லக்க மின் மாலின், காசு பணம்னா எப்படி பறக்கத்தா இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, மின் குல்லில் மாலி கதை ஆத்தானி எல்லாம், அல்லாஹ் எல்லா வசதியும் தந்திருக்கான். லிபலி ஒல் கனமி, ஒட்டகம் ஆடுன்னு பறக்கத்தா அல்லாஹ் நினைஞ்சிருக்கான், நிறைய தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானால் அது உன் ஆடையில் தெரியட்டும், ஃபுல் அழைக்க. அப்படின்னா நீ அந்த மாதிரி எல்லாம் தந்திருக்கான்ல, அப்ப இந்த பிச்சைக்காரன் போடுற, உனக்கு ஆடு மாடு செல்வம் இருக்குல்லப்பா, செல்வம் உள்ளவன் எந்த மாதிரி ஆடை அணியுமோ அந்த ஆடையை போட்டுவிட்டு வா. அப்பதான் 4 பேர் உன்னை பார்த்து கேட்பான், நீ கொடுப்ப, உன்னை தேடி வருவான். நீ பிச்சைக்கார வேஷம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அப்ப நல்ல ஆடை அணிவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விசாரிக்கிறாங்கன்னு கவனிக்கணும். ஹல்லகமி மாலின்னு கேட்குறாங்க, காசு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்ப காசு இருக்கிறவன் வேற யாரும் அணியலாம், காசு இல்லாத வேற யாரும் அணியலாம் என்பது வழங்குதா இல்லையா? அணியலாம், இல்லை அணியணும். நல்ல அல்லாஹ் வசதியை தந்திருந்தான்னு சொன்னா அவனை பார்க்கும் பொழுது இவன்கிட்ட அல்லாஹ் பரக்கத்து கொடுத்துருக்கான்னு தெரியணும். தெரிஞ்சா என்ன ஆகும், 4 ஏழைகள் அணுகுவாங்க, 4 பேருக்கு உதவி செய்யலாம், அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய நேமத்தை, அம்மாவி நேமத்தை ரப்பிக்க ஹதீஸ், உமது இறைவனுடைய நேமத்தை எடுத்து சொல்லுன்னு எல்லாம் சொல்றான். இது ஒரு நேமத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான், நான் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய செய்தியை திருமதியில 1929வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். நசையில 5128வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி அணிகிற ஆடை இருக்கு பாருங்க, அணிஞ்சிட்டோமா வசதி உள்ளவன் நல்ல ஆடை அணியணும். சில ஆட்கள் இன்னைக்கு போட்ட சட்டையை ஒரு வாரம் கழிச்சு தான் கழட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆடை போடுறாங்க. பார்த்தா அவ்வளோ அழுக்கு, நாட்டுறோம், பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது. அந்த மாதிரியெல்லாம் ஆடை அணிய, அழுக்குகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரிலாம் ஆடை அணிகிறவர்களாம் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க. ஆடை அணிஞ்சா நீட்டாக இருக்கணும், எப்பவுமே என்ன செய்யணும், துவைச்சி குவிச்சு இந்த அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எங்களை நோக்கி வந்தார்கள். வரும்பொழுது பரட்ட தலை, அதாவது தலையில் எண்ணெய் தேய்க்காமல் இருக்கிற ஒரு மனிதரை பார்க்குறாங்க. தலையெல்லாம் அப்படி பறந்து கிடக்குது. அந்த நிலையில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அமா கான எஜிது ஹாதா மாயு சக்கினுபி ராச ஷாரஹு, தன்னுடைய தலைமுடியை படிய செய்வதற்குரிய சீப்பு கூட இவருக்கு இல்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கண்டிக்கிறாங்க. ஒரு ரஜுலன் ஆகர அலைஹி சியாபுன் வசிகத்துன், இன்னொரு மனுஷரை பார்க்குறாங்க, அவர் ஆடையெல்லாம் பயங்கர அழுக்காக இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அமா கான ஹாதா எஜிது மான் யகுசிலு பிஹி சௌபஹு, ஆடையை துவைக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல உனக்கு, ஏப்பா ஆடையை துவைச்சி போகிற கூட தண்ணி இல்லாமல் இருக்கிறியா
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக அபூதாவுதுல 3540வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால ஆடை வந்து ஸ்டைலாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அழுக்கு இல்லாமல் இருக்கணும். அவரவருக்கு அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்கிறான்னு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ஆடை அணியணும். அதே நேரத்தில் மண்டக்கணவராக பார்த்துக்கணும். இதை அணிஞ்ச ஒன்று அடுத்தவனையெல்லாம் கேவலமாக நினைக்கிறது. உன் பக்கத்தில் நான் உட்காருவேன், நான் 2000 ரூபா சட்டை போட்டுக்கிறவன் 150 ரூபா சட்டைக்காரன் கிட்ட உட்காருவேனான்னு போயிடக்கூடாது. அவன் நம்மளும் ஒன்றா தான் இருக்கணும். அந்த மாதிரி அது வரலைங்கிற வகையில் அது வராத வரைக்கும் குற்றம் கிடையாது. அந்த மாதிரி ஆடைகள் அணியலாம். அணிகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பது பார்க்குறோம். ஆனால் எந்த ஆடை அணிஞ்சாலும் சரி, சட்டை அணிஞ்சாலும் வேட்டி அணிஞ்சாலும் அதில் இன்னொரு சரத்து என்ன தெரியுமா, இந்த தொலைதொலா கேஸ் இருக்கக்கூடாது, தொங்கு இழுத்துக்கிட்டு போகிறது. சில ஆளுக்கு விளைக்கிறாங்க அந்த வேட்டி மட்டும் தான் இழுக்கக்கூடாது, சட்டையும் தான் இழுக்கக்கூடாது. முழங்காலுக்கு மேலே ஜிப்பா போடுறாங்க, அதெல்லாம் ஹதீஸில் தடுக்கப்பட்டது, நரகத்துக்கு போகிறாங்கன்னு இருக்குது. அது சட்டை வந்து எவ்வளோ சட்டைன்னா ஒரு அளவு இருக்குல்லங்க, அந்த சட்டைக்கு நீங்கள் போடுற எக்ஸ்ட்ரா துணியில் இன்னொரு ஏழைக்கு ஒன்று சட்டை கொடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கொண்டு அது சுன்னத்து, அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். இது சம்பந்தமாக என்ன ஹதீஸ்கள் வந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. 5783வது ஹதீஸு இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. லா யன்துருல்லாஹு இலாமன் ஜர்ர சௌபஹு ஹுயலா, தனது ஆடையை பெருமைக்காக இழுபடும்படி தொங்க விட்டு செல்கிறானே அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னா மறுமையில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்று அர்த்தம். இல்லாட்டி பார்த்துட்டு தானே இருக்கான் நம்மள, அந்த பார்க்க மாட்டான்ங்கிற அர்த்தம் இல்லை. கண்காணிக்கிற பார்வையெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது. எந்த பார்வைன்னா கருணையான பார்வைன்னு இதெல்லாம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வர்ற ஹதீஸ்கள்லாம் பொதுவாக அப்படி விளங்கிக்கிறணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணவத்திற்காக வேண்டி ஆடைகளை இழுபடும்படி பெருமைக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடியவனை வந்து அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது புகாரியில் 5783வது ஹதீஸில் பார்க்குறோம். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபின்னார், கரண்டைக்கு கீழே தொங்குற ஆடைகள் வந்து நரகத்துக்கு தான் செல்லும். கரண்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அது கீழே வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆடைகள் இருக்குமே ஆனால் அது நரகத்திற்கு செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 5787வது ஹதீஸாக காணப்படுகிறது. அதே மாதிரி வந்து கியாமத்து நாளில் அல்லாஹ் வந்து இந்த ஆடையை பெருமைக்காக இழுத்து செல்றவனை பார்க்க மாட்டான் என்ற ஹதீஸு புகாரியில் 5788வது ஹதீஸாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸில் எல்லாத்துலேயுமே பெருமைக்காக என்பதையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உன்னோட ஹுயலான்னு சொல்கிறாங்க, இன்னொன்றில் வந்து பத்தரன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பெருமைக்காக வேண்டி எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான், மறுமை நாள் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இருக்குது. அதே நேரத்தில் ஒருவர் கரண்டைக்கு மேலே ஆடையை கட்டிடுறாரு. அவருடைய உடல் அமைப்பு, இடுப்பு அமைப்பு, வயிறு அமைப்பு, இது மாதிரியான காரணத்துக்காக வேண்டி அந்த ஆடை கீழே இறங்கி அது கரண்டைக்கு கீழே போயிடுச்சு என்று சொன்னால் அது குற்றமாகுமா என்றால் அது குற்றம் கிடையாது. குற்றம் கிடையாதுன்னு நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க. நம்ம இந்த உம்மத்திலேயே மிக சிறந்தவர் என்று மதிக்கப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி ஏற்பட்டு அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அப்படி ஆள் கிடையாதுன்னு மறுத்தார்கள்னு பார்க்குறோம். அது என்ன ஹதீஸ்னு கேட்டால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஞ்சர்ர தௌபு ஹுயலா லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் ஒருத்தன் தன்னுடைய ஆடையை தரையில் இழுபடும்படி இழுத்து செல்கிறானோ அவனை வந்து கியாமத்து நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, கால் அபூபக்கர் சொல்லுகிறார், யார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அகத சிக்கை இசாரி எஸ்தர்ஹி, எனது ஆடையில் ஒரு பகுதி கீழே தொங்கி விடுகிறது, இல்லா அத்த ஆகத தாலிக்க மின்னு, ரொம்ப கவனமாக இருந்தாலே தவிர அது வாட்டி கீழே இறங்கி போயிடுது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்த மிம்மன் யஸ்னவு ஹுயலா, நீ பெருமைக்கு இப்படி செய்கிற ஆள் இல்லையப்பா, நீ என்ன பெருமைக்கு செய்கிற அதை தானே இறங்கிட்டு போய் விடு அப்படின்ட்டாங்க. நீ பெருமைக்கு செய்கிற ஆள் கிடையாது, நீ மேலே தான் நீ நினைக்கிற, அணிஞ்சிடுற, அதுக்கு பிறகு இறங்கி போய் விடுமே, ஆனால் அதுக்கு உன்னை குற்றம் பிடிக்க இயலாதுப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5784, 3665, 6062 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்ன வழங்குதுன்னா, பெருமைக்குத்தானே செய்யக்கூடாது. பெருமை இல்லாமல் நம்ம அணிஞ்சிட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது ஃபுல்லாக அங்கே ஆடு நிற்கும், வயிறு குறைஞ்சோன்னு இப்படி இறங்கி கீழே போயிடும். அப்படி இருந்தால் அதில் வந்து குற்றம் வராது என்பதை விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இப்னு உமர் தான் அதுவும் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஞ்சர்ர தௌபஹு மஹீலத்தன் லம் யன்துரில்லாஹி இலைஹி யௌமல் கியாமா, பெருமைக்காக யார் ஆடையை இழும்படி தொங்க விட்டு செல்கிறானோ அவனை அல்லாஹ் கியாமத் நாளில் பார்க்க மாட்டான்னு சொன்ன உடனே இது அறிவிக்கிற முஹாரிபு கிட்ட கேட்குறாங்க, அதுக்கிற இசாரன்
கைலி வேட்டி என்று சொன்னார்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, மா ஹஸ்ஸ இசாரன் உலா கமிசன், இசாரு வேட்டி சட்டை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் வேறுபடுத்தி சொல்லலை, எல்லாத்துக்கும் தான் சொன்னாங்க. சட்டைக்கும் தான் அளவுக்கு மேலே தொங்கக்கூடாது, வேட்டியும் தான் அளவுக்கு மேலே தொங்கக்கூடாது என்று சொன்னதாக புகாரியில் 5791வது ஹதீஸாக அதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அபூதாவுதில் 3571வது ஹதீஸா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது தொடர்பான ஹதீஸா இருக்கிறதுனால அதை பற்றிய விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம். அணிகிற ஆடைகள் அளவுக்கு அதிகமாக நீளமாக இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்தோம். வேட்டி நீளமாக இருக்கக்கூடாது. அந்த நீளம் அளவு கடந்த நீளம் என்று சொல்வது வந்து வேட்டிக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லா ஆடைக்கும் உரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5791 ஹதீஸை பார்த்தோம். இதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அபூதாவுதில் 3571வது ஹதீஸ். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் இஸ்பாலு ஃபில் இசாரி வல் கமீஸி வல் அமாமத்தி, அளவு கடந்து தொங்க விடுதல், நீளமாக ஆடை அணிதல் என்ற குற்றம் வேட்டிக்கு இருக்கிறது, சட்டைக்கு இருக்கிறது, தலப்பாவுக்கு இருக்கிறது. எல்லாம் ஒரு அளவு. அளவுன்னா என்ன? ஊர் உலகத்தில் என்ன அணிகிறாங்களோ அதான் அளவு. அதுக்கு மேலே உனக்குன்னு எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீ வந்து ஆடையை ஓவரா அளவு பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை மஞ்சர்ற மின்ஹா ஷையன் ஹுயலா, இந்த மூன்றில் எந்த ஒன்றையாவது அளவு கடந்து ஒருவன் நீளமாக ஆக்கினானையானால், தொங்க விட்டான் என்று சொன்னால், லம் யன்துருல்லாஹு இலைஹி யௌமுல் கியாமா, கியாம நாளில் அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து 3571வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஆடைக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு வழக்கத்தை கொண்டு தீர்மானிக்கப்படும். அளவு இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக வேணும்னு இறக்குறீங்க, அப்படி யாருமே போடுறதில்லை. நீங்கள் மாத்திரம் ஒரு தனியாக ஒரு குரூப்பு கொண்டு அதை ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது காரணம் பெருமை தான். உங்களை தனித்து காட்டுவதற்கு அதை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு நடைமுறையில் ஜிப்பாண்டு ஒரு ஆடை அணிகிறாங்க. ஜிப்பாண்டா குளிர் ஆடை, அரபியில். உருதுல தான் இந்த மாதிரி ஆடை ஜிப்பாண்டா முழங்கால் கீழே அணிகிறது. இந்த முழங்கால் கீழே ஆடையில் பெருசாக தொங்க விடுதல் என்பது வந்து வழக்கத்திற்கு மாறான நீளமா, வழக்கத்தில் உள்ள நீளமா? எல்லாரும் அப்படி தான் அணிகிறாங்களா? உலகத்தில் 50 மக்கள் அப்படி தான் அணிகிறாங்களா? 120 கோடி முஸ்லீம்கள் அப்படி அணிகிறாங்களா? இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் சாதாரண ஆட்க, நாம உலமா, மார்க்க அறிஞர், நமக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது, அந்த அந்தஸ்து ட்ரெஸ்ஸில் காட்டணும், அதனால் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் தங்களுக்கு கூடுதல் உயர்வு இருக்குது என்று காட்டி பெருமை அளிப்பதற்காக வேண்டி நீங்கள் சட்டையை தொங்க விட்டு கொண்டாலும் சரி எல்லாம் பார்க்க மாட்டான். ஆனால் வேட்டியை வழங்கி இருக்கிற அளவுக்கு சட்டையை வழங்கல மக்கள். ஏன்னு கேட்டால் அவங்க செய்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேட்டியை தொங்க விடுறத பற்றி பேசுகிறாங்க, சட்டையை பெருசாக தொங்க விடுறாங்க, தலப்பா தொங்க விடுறாங்க. பெரிய அச்சரத்துன்னு தான் தலப்பா இறங்கி போயிருது. எதுக்கு ஒரு வேஷனை தொங்க விடுற? ஒரு ஆள் தலப்பான சுற்றிக்கே ஒரு லேசாக அப்படி கொஞ்சம் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் தொங்க விடுற, அதில் ஒரு ஏழை குழந்தை சட்டை தச்சு கொடுக்கலாமே. அப்போ அந்த மாதிரி ஆடைகளை அளவுக்கு அதிகமாக நீளமாக வைப்பதற்கு வராங்க. அளவுண்டு ஒரு நார்மல் இருக்கிறது. இந்த அளவு 1 மீட்டர் 1/2 மீட்டர் சொல்ல விவரம் சொல்லலை. விவரம் சொல்லலைங்கும் பொழுது நம்ம வழக்கத்தை கொண்டுதான் முடிவு செய்யணும். அளவுக்கு அதிகமான நீளமா இல்லையா? இது அளவுக்கு அதிகமான நீளமாக நீங்கள் எந்த ஆடையை நீங்கள் அணிவித்தாலும் சரி அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் நரகத்தில் கொண்டை போட்டுருவான், அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. இதுல இந்த ஆடை கீழ் ஆடைக்கு வேட்டி எடுத்துக்கிறோம். வேட்டியை வந்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கிரண்டக்கால் வரைக்கும் முட்டுக்கால் வரைக்கும் வசதி கட்டுறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கு பெருமுடா டவுசர் போட்டு போயிடலாம். இருந்தாலும் அதை வேட்டின்னு கொடுத்து என்ன செய்வாங்க, முட்டுக்கால் வரைக்கும் தூக்கி கட்டிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அப்படி தான் கட்டணும்னு சொல்கிறாங்க, கட்டு போகிறாங்க. அது வந்து குற்றம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி கட்ட விரும்பினார்களான்னு கட்டிட்டு போகலாம். அப்படி தான் கட்டணும்னு எல்லாத்தையும் எதிர்பார்ப்பதும் எல்லாருக்கும் போதிக்கிறதும் அது ஒரு சிறந்த இதாக ஆர்வமூட்டுறது இருக்குமே. ஆனால் அது தவறு. ஏன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய 3892வது ஹதீஸில் இப்னு உமர் சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றேன். கடந்து செல்லும் பொழுது ஒஃபி இசாரி இஸ்திர்காவுன், என்னுடைய கீழாடை வந்து கொஞ்சம் தொய்வடைந்து இருந்தது. தொய்வுண்டா என்ன, கீழே வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இறங்கி இருந்தது. அப்போ நான் இப்போ காலை சொன்னாங்க, யா அப்துல்லா இர்ஃபா இசாரக்க, உன்னுடைய வேட்டையை கொஞ்சம் ஒசத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் அஃபத்துஹு, நான் கொஞ்சம் ஒசத்தினேன். சும்மா கால பிறகு சொன்னார்கள், ஜித், இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்க என்று சொன்னேன். அதுக்கு ஃபசித்து, நான் அதிகமாக்கி கொண்டேன். அதுக்கு பிறகு ஃபமா ஜில்து அத்தஹர்ராஹா பாது, அதுக்கு பிறகு நான் அதையே பேணி கொண்டவனாக இருக்கிறேன்
அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கால பாதுல் கோம் சில பேர் கேட்டாங்க, இலா ஆயின எந்த அளவுக்கு வசத்தணும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அன்சாஃப சாக்கைன், சாக்குன்னு சொன்னால் இந்த முட்டுக்காலில் இருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் சாக்கும்பாங்க. முட்டுக்காலில் இருந்து கிரண்டை வரைக்கும் உள்ள இடம், அதில் பாதி அளவுக்கு நான் வந்து வசதி கொள்வேன் அப்படின்னு இப்னு உமர் சொன்னதாக இருக்கிறது. இது அவர் வந்து அந்த மாதிரி கூடுதலாக வசதி கொண்டு இருக்கிறார். நமக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், அந்த புகாரியில் 5787வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, மா அஸ்ஃபல மினல் கஅபைனி, கிரண்டைன்னா ரெண்டு மொழி இருக்கும்ல காலில், பாதத்துக்கு மேலே குதிகாலுக்கு மேலே, அந்த கிரண்டைக்கு கீழே வருவது தான் நரகம்னு சொன்னாங்க. கிரண்டைக்கு மேலே இருந்துட்டாலே போதும், அதுக்கு மேலே எவ்வளோக்கு வசத்துறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சேர்ந்தது. அதனால் கிரண்டைக்கு கீழே இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே ஆடையை பொறுத்த வரைக்கும், மேலாடை இதுகளையெல்லாம் பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. வழக்கத்துலேருந்து எவ்வளோ அந்த ஆடைக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறோமோ எல்லாரும் போடுறாங்களோ அதை விட கொஞ்சம் கூட காட்டி பெருமைக்கு நம்ம போட்டோம்னு சொன்னால் அது குற்றமாயிரும். ரெண்டுமே பெருமைக்கு இருந்தால் தான் குற்றமாகும், பெருமை இல்லாமல் இருந்தால் குற்றமாகாது. உதாரணம் பேண்ட் போடுறாங்கன்னு வைங்களேன், பேண்ட் போடுறாங்க, பேண்ட்டுங்கிறது வந்து அதனுடைய தயாரிப்பே வந்து அப்படி தான் எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறாங்க. பெருமை உள்ளவன், பெருமை இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், பிச்சை கேட்குற பேண்ட் போட்டால் கூட அது வந்து அதுக்காக போடுறதே இல்லை. இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு திரையில் தெரு கூட்டும் போது தான் அதில் பெருமை வருதே தவிர, நீங்கள் பேண்ட்டை போடக்கூடிய நேரத்தில் இசாருன்னு தான் சொல்கிறாங்க ரசூல். கீழாடையை சொல்லும் பொழுது சில இடத்துல சவுப்புங்கிறாங்க, சில இடத்துல இசாருங்கிறாங்க. இசாருன்னா வேட்டின்னு அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமைக்கு தான் செய்கிறத தடுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் பெருமைக்கு செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பேண்ட் மாதிரியான ஆடைகள் இருக்கு பாருங்களேன், அதை வந்து ஒருத்தர் வந்து கிரண்டை கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் குற்றம் பிடிக்க இயலாது. ஏன் பிடிக்க இயலாதுன்னு கேட்டால், கிரண்டைக்கு கீழே உள்ள ஆடை நரகம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இசாரி, வேட்டின்னு சொல்கிறாங்க. இசார்னா வேட்டி, ஆடைன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். ஆடைன்னு சொன்ன வார்த்தைன்னா பேண்ட்டு சுருவால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5787வது ஹதீஸில் பயன்படுத்தும் பொழுது மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இசாரி ஃபபின்னார், வேட்டியிலே கரண்டிக்கு கீழே இருக்கிற அளவு இருக்குமையானால் அது நரகத்தில் சேர்க்கும் என்று சொன்னார்கள். வேட்டின்னு குறிப்பிட்டாங்க பாருங்க, அதில் தான் அந்த ராங்கானது வருது. பேண்ட்டுங்கிறது வந்து அந்த ஆடையுடைய அமைப்பே அவ்வளவுதாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாரும் அதுதான் கொடுத்துறான். எவனுக்கு பெருமை உள்ளவன், பெருமை இல்லாதவன், சாதாரணவன், பிச்சைக்காரவன், ஏழை, பணக்காரன், எல்லாரும் அது மாதிரி இருக்குது. அது பெருமைக்குன்னு வேணுங்கிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதை ஏற்றி இறக்குற அளவுக்குலாம் இருக்க ஒரு அளவுக்கு தச்சுட்டு அவ்வளவுதான். வேட்டில தான் நீங்கள் விளையாட்டுலாம் காட்டலாம். வேட்டி உடுத்தும் பொழுது தான் நீங்கள் வாடி தெருவை குட்டுற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டு மேலே தூக்கி ஏற்றியும் கட்டிக்கிடலாம், பல மாதிரி செஞ்சுக்கிடலாம். இந்த அரசியல்வாதிகள்லாம் தெருவு குட்டுற மாதிரி போடுறாங்க பாருங்களேன், தெருவை இழுத்துட்டு போவாங்க. அதில் என்ன திமுரு, இந்த வேட்டிலாம் சாதாரண விஷயம், ஆளுக்காரனால நீங்கள் துவச்சிக்கிற ஏலும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் அதில் தான் வருதுங்க. நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், வேட்டி அணியக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தரையில் வந்து ஒரு ஜான அளவுக்கு காலு கீழே விட்டுருப்பான். அது தரையை இழுத்து கூட்டிக்கிட்டே போவோம், அழுக்கா போவோம். அவன் எதுனால அப்படி செய்கிறான்னு கேட்டால், இதெல்லாம் என்னடா ஒரு ஆளுக்கு இது மாதிரி 1000 இருக்கு, என்கிட்ட அதுக்கப்புறம் என்ன தூக்கி எறிஞ்சு வேற கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திமுறில் அதை செஞ்சு அதை பார்க்குறோம். பேண்ட்டில் வந்து அது ஒரு ட்ரெஸ், அது வந்து அதில் பெருமைக்கு வேலையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தோடு ஒன்று சொன்னாங்கன்னா அந்த காரணம் இருந்தால் தான் அதை குற்றம்னு சொல்லணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் வந்து படுக்க போகும்போது விளக்கை அணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த விளக்காக இருந்தாலும் அணைக்கணும்னு தான் அர்த்தம். விளக்கை அணைச்சிருங்கன்னு சொன்னால் மின்சார விளக்காக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெய் ஊற்றுற விளக்காக இருந்தாலும் சரி, மெழுகுவர்த்தி விளக்காக இருந்தாலும் சரி, எந்த விளக்காக இருந்தாலும் என்ன செய்யுங்க, அணைத்து விடுங்கள் என்று அதுக்கு அர்த்தமாயிரும். ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுன்னு சொன்னால், விளக்கை அணைத்து விடுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. விளக்கை அணைக்காமல் படுத்தீங்க என்று சொன்னால் எலிகள் அதை இழுத்துக்கிட்டு போய் குடிசைகளை கொளுத்தி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எதை சொன்னாங்கன்னு விளங்கி போச்சா? குடிசையை கொளுத்திரும், எலி கொளுத்திருங்கிறதுக்கு தான் தடுத்தாங்களே தவிர வெளிச்சத்துக்காக அவங்க தடுக்கவே இல்லை. நல்லா விளங்கிக்கணும். அப்போ நைட்லாம் போடுறோம், பல்பு போடுறோம், இது எலி இழுத்துட்டு போவோமா? இழுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுருமானா? கொளுத்தி விடாது. ஆனால் மண்ணெண்ணெய் விளக்கு கூட இழுத்துட்டு போகாதுங்க எலி. மண்ணெண்ணெய் வாடகை பிடிக்காதுங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், இதை ஒரு சட்டியில் ஊற்றி எரிக்குவாங்க. அந்த எண்ணெய் ருசியாக இருந்தோன்னு திரிய வந்து தின்னுட்டு இழுத்துட்டே போயிடும். ஒரு பக்கம் தீ இருக்கும், ஒரு பக்கம் தின்னுட்டே போகும். அப்படி போய் ஏதாவது குடிசையில் போட்டு விட்டுறோம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, அப்போ நம்ம இதில் காரணத்தை சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு அணையுங்கள்னு மட்டும் சொன்னால் எல்லா விளக்கையும் எடுத்துக்கிறோம். இன்ன காரணத்துக்காக விளக்கு அணையுங்கள்னு சொன்னார்களே. ஆனால் இப்போ நம்ம நைட் லாம் 0 வால்ட் பல்பு போடுறோம், அதெல்லாம் குற்றம் கிடையாது. ஒரு டீப் லைட்டை போட்டு படுத்து தூங்குறோம், குற்றம் கிடையாது. ஏன்? அது எலி எடுத்துகிட்டு போவாத, இருட்டில் கிடக்க சொல்லி நம்மளை சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டில் கிடங்கிறதுக்காக சொல்லியிருந்தார்களே. ஆனால் விளக்கு அணைச்சிட்டு தான் தூங்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு விளக்கு அணைக்க சொன்னாங்கன்னு கேட்டா, எலி இழுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுச்சு ஒரு ஊரை நடக்கவும் செஞ்சு ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் இந்த மாதிரி விளக்கு வச்சுட்டு போட்டு தூங்க எலி எடுத்துட்டு போய் இந்த வீட்டை எரிச்சு விட்டுருச்சு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி எலிகள் இந்த மாதிரி பண்ற காரணத்தினால படுக்கும்போது விளக்கு அணைச்சிருங்கன்னாங்க. அந்த காலத்துல இருந்த ஒரே விளக்கு அதுதான், ஆலி வாயில ஊத்தி எரிக்கக்கூடிய விளக்கு தான் இருந்துச்சு, விளக்கு அணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. இவ காரணத்தோட சொல்லிட்டாங்கல்ல, அந்த காரணம் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், அதை விட்டுற வேண்டியது. அது தராவி தொழுகை ஜமாத் தொழுகிறாங்க, ஜமாத் ரசூலுல்லாஹ் 3 நாள் தான் தொழுதாங்க, அதுக்கப்புறம் தொழவே இல்லை. தராவி தொழுன்னு ஒரு பேர் கிடையாது, மக்கள் பாஷையில் நம்ம சொல்றதா இருந்தா இரவு தொழுகை தொழுதாங்க. 3 நாளைக்கு பிறகு வரல. என்ன காரணம் சொன்னாங்க, நான் தொடர்ந்து தொழுதேனால் உங்களுக்கு கடமையாயிருமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஒரு காரணம். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு அந்த காரணம் பொருந்துமா? நாம போய் தொடர்ந்து தொழுகிறனால கடமையாயிருமா? ஒரு அஜர்த்து தொடர்ந்து தொழுகிற காரணத்தினால கடமைண்டு ஆயிருமானா கடமையாவாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை தொடர்ந்து செய்தார்களே ஆனால் அதை பார்க்குற நம்ம கடமைன்னு சட்டம் எடுப்போம். நான் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சேன்னு சொன்னா நீங்க சட்டம் எடுப்பீங்களா? அல்ல அபூபக்கர் சித்திக் தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சார்னு வந்தா கடமைன்னு சட்டம் எடுக்க முடியுமா? அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உள்ள விஷயம்னு விளங்கி போச்சு. அதனால இன்னைக்கு அந்த காரணத்தை விளங்கி கொண்டு ஜமாத் நடத்துறமா இல்லை, எல்லாரும் நடத்துறோம்ல. இரவு தொழுகையை ரமலான்ல 8 தொழுகிறவங்களும் சரி, தவறுதலாக 20 தொழுகிறவங்களும் சரி, பள்ளியாசல ஜமாத் நடத்துனாங்களா இல்லையா? ஏன் நடத்துறாங்க? 30 நாள் ரசூலுல்லாஹ் ஜமாத் நடத்துனாங்களா? இல்ல, 3 நாள் தான் நடத்துனாங்க, 20 நாள் நடத்தல. ஏன் நடத்தல? நான் நடத்துறேன்னா கடமையாகி போயிருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார் செஞ்சாலும் கடமையாவாது. நீங்க அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழுதாலும் சரி, அது கடமைங்கிற ஸ்டேஜுக்கு வராது. நீங்க ஃபர்லு தொழுகையை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தராவியை தொழுதாலும் சரி தான், அது கடமைண்டு ஆயிருமா? அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா கடமைண்டு ஆகி போயிடும். அதனால அந்த காரணத்தை வச்சு விளங்கிட்ட மாதிரி இதை விளங்கணும். எப்படி விளங்கணும்? பெருமைக்கு இழுத்து செல்வதை ரசூலுல்லாஹ், அது ஆண்களுக்கு, பெண்களுக்கு கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். பெண்கள் நல்ல தரையில் இழுபடும்படி ஆடை அணியலாம், அது பெண்கள் ஆடைன்னு பேசிக்கிறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தரையில் இழுபடுகிற விதமாக ஆடை அணிகிறத சொல்லும் பொழுது பெருமைக்கு அணியக்கூடாது என்று சொன்னார்கள். அது இசார் வேட்டில தான் வரும், கையில தான் வரும். அது நல்லா விளங்கிக்கிறணும். மற்ற ஆடைகள்ல வர அது வரும்னா ஓகே, நானும் கூடாதான். பேண்ட்லயே பெருமைக்கு அணிகிற மாதிரி பெருமைக்காரெல்லாம் அப்படி அணிஞ்சு, பெருமை இல்லாதவங்க அப்படி அணிஞ்சாங்கன்னு சொன்னா அது வராது. வேட்டியவே பெருமை இல்லை, அவனுடைய அவனுடைய உடல் அமைப்புக்கு அப்படி இறங்கி போயிடுதுன்னு சொன்னா குற்றம் வருமானா? குற்றம் வராது. இது சொன்னா பயங்கரமான பாரதூரமான ஒரு இது மாதிரி விளங்கிக்கிறாங்க. விளங்காம வேட்டி இழுத்துட்டு போய் சொல்லிட்டான்ற மாதிரிலாம் பித்தனா பண்றாங்க. அப்படிலாம் இல்லையா? ஹதீஸ்ல உள்ளது நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தோட சொல்லி இருக்கிறதுனால நாமளும் என்ன செய்யறோம், அந்த காரணத்தோட மக்களுக்கு விளக்குறோம். இது ஆடை விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்தது ஆடை அணியும் பொழுது, நம்ம ஆடை அணிகிறோம், இது ஆணு பெண்ணுக்கு பொதுவானது இப்போ சொல்லக்கூடியது. ஆடை அணியும் பொழுது ஃபர்ஸ்ட் வலப்புறத்துலேருந்து அணியணும். சின்ன பிள்ளைக்கு போட்டு விடும்பொழுது என்ன செய்யணும், முதல்ல வலது கை, அது மாதிரி வலது கை கால் மாதிரி பேண்ட் அணிகிறான்னா வலது கால். வேட்டியில் சட்டையில் அது வேட்டிலையும் லுங்கிலையும் அது வராது. வலது என்ன இடம் வாங்க வேணால் காலை வலது விட சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஆடை அணியும் பொழுது வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும் என்பதையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண் பெண் எல்லாருக்கும் கடைப்பிடிக்க வேண்டியது. அபூதாவுதுல 30வது ஹதீஸில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஜால யமீனஹு லிதஆமிஹி வ ஷராபிஹி வ சியாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வலப்பகுதியை உணவு உண்பதற்காக வேண்டி, ஆடைக்காக வேண்டி, குடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. ஆடை நீராக இருந்தாலும் வலப்பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல 30வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதையும் கவனிச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த ஆடை அணிகிற விஷயத்துல ஒரு ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறு நம்ம செய்யறோம்னு கேட்டா, ஆண்கள் இருக்கிறாங்க அல்லது பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க மாத்திரம் தனியா இருக்கிறாங்க. இது ஆண் பெண்ணுக்கு பொதுவானது. அது பெண்ணுக்கு சொல்லும்போது தவிர்த்துக்குருவோம். நீங்க இதுல விளங்கிக்கிறணும். அது என்ன, தனியா இருந்து குளிக்கிறாங்கன்னு வைங்களேன், பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. குளிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஆடை இல்லாமல் குளிக்கிறவங்களா இருக்கிறாங்க, தொழுகையாளியாக இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, பேணுதலாக இருக்கிறாங்க. குளிக்கக்கூடிய நேரத்தில் நிர்வாணமாக குளிப்பது, ரூமுக்குள்ளே தானே குளிக்கிறோம், யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் பொழுது நிர்வாணமாக குளித்தல் என்பது பல பகுதிகளில் காணப்படுகிறது. பல பேரும் அதை தவறாக கருதாமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படி கருதாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால், சில ஹதீஸுகளில் மூசா நபி நிர்வாணமாக குளித்தார், புகாரில் வரும். ஐயூப் நபி நிர்வாணமாக குளித்தாங்கன்றெல்லாம் ஹதீஸ் வரும். அதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அதை ஆதாரம் எடுக்க இயலாது. ஏன் எடுக்க இயலாதுன்னு கேட்டால், அந்த நபிமார்களுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நமக்கு வேற சட்டம் சொல்லாட்டி தான் அதை எடுக்கலாம். சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முந்தைய நபிமார்கள் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க, நம்ம பண்ண முடியுமா?
சட்டங்களில் சில மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆடையெல்லாம் கிடைக்காத காலம். ஒரு ஆடைக்கு அதை போய் ஈரமாக்கிட்டால் மறு ஆடைக்கு எங்கே போவாங்க? நெசவுலாம் செய்ய முடியுமா? அந்த காலத்தில் ஈரமாயிடக்கூடாங்கிறக்காண்டி அப்படி அப்படி போய் தனியாக நிற்கும் போது யாரும் இல்லைன்னா நிர்வாணமாக குளிச்சிருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க? வேற சட்டம் சொல்லிட்டாங்க. வேற சொல்லிட்டாங்கும் பொழுது மூசா நபி நிர்வாணமாக குளிச்சாங்க, ஐயூப் நபி நிர்வாணமாக குளிச்சாங்கிறலாம் பேசக்கூடாது. அது அந்த அந்த உம்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அது தனியாக இருக்கும்போது செஞ்சுருக்கலாம். நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திருமதியில் 2693 சொல்கிறாங்க, இஹ்ஃபல் அவ்ரத்தக இல்லா மின் ஜௌஜத்திக அவமா மலக்கத்து எமீனுக்க. உன்னுடைய மனைவி, உன்னுடைய அடிமை பெண் மனைவி மாறுத்தாது, அது தனி சட்டம். அது அவங்கள தவிர அடிமை பெண்டா என்ன அதனுடைய விளக்கம் தெரியாதுன்னா நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்தில் அடிமை பெண் அந்த குறிப்பு கொடுத்துருப்போம். அதில் கூடுதல் விளக்கத்தை விளங்கிக்கிறங்க. அடிமை பெண்டா என்னங்கிறது அது ஒரு மனைவி தான். அது ஏறக்கூடிய உன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களிடத்தில் உன்னுடைய மறைவிடத்தை மறைச்சுக்கொள் அப்படின்ற சொல்றாங்க. மனைவிட்ட தான், கணவன் மனைவிக்கு மத்தியில் தான் அந்த மறைத்தல் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. முழுசா மறைக்காமல் இருக்கலாம். 100% அவங்களுக்குள்ள எப்படி இருந்தால் கூட அது குற்றம் ஆகாது. மனைவியை தவிர மற்றவர்களுக்கு உன்னுடைய அவுரத்தை என்ன செய்யணும்? நீ மறைக்க வேண்டும். இது பெண்ணுக்கு அப்படித்தான். கணவனை தவிர மற்றவர்கிட்ட மறைக்கணும்னு மாற்றி வச்சுக்கிறதுக்கு மறைத்து கொண்டு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்கிறாரு, யகூனும் அர்ரஜுலு யகூனும் அர்ரஜுலி. சரி, நான் ஒரு ஆம்பளை, இன்னொரு ஆம்பளையோட இருக்கிறேன், அப்போ மறைக்கணுமா? நாங்கள் 2 பேரும் ஆம்பளை தானே, மறைக்காம இருக்கலாமான்னு கேட்கிறாரு. பாருங்க, பொம்பளைக்கு தானே மறைக்க நினைச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு. அர்ரஜுலு யகூனும் அர்ரஜுலி, அர்ரஜுலு யகூனும் அர்ரஜுலி. ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட இருக்கிறான், அப்ப என்ன அப்படின்ற உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனிஸ்ததாத அல்லா யராஹா அஹதுன் ஃபஃபல். எவரும் பார்க்க முடியாம இருக்க உனக்கு முடிஞ்ச அதை செய்யி. முடியலன்னா பரவாயில்லை. ஆம்பளை இருக்கிறியா, ஒரு முடியவே இல்லையா, வேற ஒரு ரூம் தான் இருக்குது, ட்ரெஸ் மாத்தணும், அதை கழட்டி மாற்ற வேண்டி இருக்கு, அவன் தான் இருக்கிறான்னு சொன்னா ஒரு செட்டி மட்டும் தான் போட்டுருக்கிறியா, டக்குனு கழட்டி மாத்திக்க, அது பிரச்சனை இல்லை. முடியலன்னா முடியும் என்று சொன்னால் அந்த வார்த்தை சேர்த்து சொல்றாங்க, உனக்கு இயலுமானால் அல்லா யராஹா அஹதுன், யாரும் பார்த்திடக்கூடாது என்பது உனக்கு சக்தி இருக்குமே ஆனால் ஃபஃபல், அதைத்தான் நீ செய்யணும். முடியவே இல்லைன்னால் அது தனி சட்டம். அதுதான் சட்டம் வராத. முடியாத ஒரு ஆளுக்கு தான் எல்லா சட்டமுமே இஸ்லாத்தில் விளையுமே. சரி, அப்புறம் அந்த ஆள் கேட்கிறாரு, வர்ரஜுல் யகூனு ஹாலியன். அல்லாஹ்வுடைய தூதர் நான் மட்டும் ஆம்பளை மட்டும் தனியாக இருந்தா, இன்னொரு பொம்பளையும் இல்லை, இன்னொரு ஆம்பளையும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்கலாமான்னு கேட்கிறாரு. நிர்வாணமாக நிற்கலாமான்னு கேட்கிறாரு. நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல்லாஹு அஹக்க யுஸ்தஹியா மின்ஹு. வெக்கப்படுறதுக்கு அல்லாஹ் ரொம்ப தகுதியானப்ப. அவன் பக்கத்தில் நிற்கிறான்ல, நீ மட்டும் நிற்கிற. உன் தேவைக்கு ஒண்ணுக்கு போறதுக்காக அவரத்தை திறந்தா ஓகே, மலம் கழிக்கிறதுக்காக திறந்தா ஓகே, திறந்தா ஆகணும். தாம்பத்திய வாழ்க்கைக்காக வேண்டிய அவரத்தை ஓப்பன் பண்ணா ஓகே. மற்ற நேரத்தில் எடுத்து ஓப்பன் பண்ற, அது தேவையில் அவசியம் இல்லைல்ல. அதனால அல்லாஹ் வெக்கப்படுறதுக்கு ரொம்ப தகுதியானவன். அல்லாஹ் விஷயத்துக்கு வைக்க, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவசியத்துக்கு ஓப்பன் பண்ணு. சும்மா ஓட்டு நீ மட்டும் தானே இருக்கேன்ட்டு நிர்வாணமா இருக்காத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் திருமதியில 2693 ஹதீஸாக இருக்கிறது. அதே திருமதியில 3718 ஹதீஸ்ல இருக்கிறது. இதே கருத்தான் இருக்கிறது. என்ன கருத்து? இந்த யாரா இருந்தாலும் மறைச்சுதான் ஆகணும், தனியா இருந்தாலும் மறைச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறது. அபூதாவுதுல 3502 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தை பார்க்க வேண்டாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தை பார்க்க வேண்டாம். அப்ப ஆம்பளைக்குள்ள என்ன பொம்பளைக்குள்ள என்னெல்லாம் பேசக்கூடாது. பொம்பளையும் இன்னொரு பொம்பளையுடைய அவுரத்தை பார்க்க கூடாது. அவங்களுடைய அவுரத்து என்னங்கிற பின்னாடி வருவோம். ஆணுடைய அவுரத்து என்பது தொப்புள்ளது முழங்கால் வரைக்கும் என்று வழங்கிறது. பெண்கள் எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த விஷயங்களை அதுல அது எப்படி நடந்துக்கணுங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனா சட்டம் என்னன்னு கேட்டா, ஆண் ஆணுடைய அவுரத்தை பார்க்க கூடாது, பெண்ணு பெண்ணுடைய அவுரத்தை பார்த்துட வேண்டாம். அது மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவுதுல 3502 ஹதீஸ்ல இருக்கிறது. இப்னு மாஜாவுலையும் 653 ஹதீஸ்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஒரே ஒரு ஆடையை போத்தி கொண்டு 2 ஆம்பளை படுத்து கிடக்க வேண்டாம், ஒரே ஒரு ஆடையில ஒரு 2 பொம்பளை படுத்து கிடக்க வேண்டாம் சொல்றாங்க. அதுவும் 3502 ஹதீஸ்ல அபூதாவுல இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆம்பளை ஒரு போர்வையில படுத்துக்கிறது, ஒரு பொம்பளை ஒரு போர்வையில படுத்துக்கிறது. அப்படி ஒரு போர்வை பற்றி படுக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு தடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கணும். இது ஆண்கள் அணிய வேண்டிய ஆடை சம்பந்தமாக அநேகமாக எல்லா விதமான சட்டங்களையும் ஆண்கள் ஆடை சம்பந்தமா பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது வந்து பெண்கள் அணிகிற ஆடை. பெண்கள் அணிகிற ஆடையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன ஆடைகளை அணியலாம், அவங்க வந்து தனியாக இருக்கும்போது எவ்வளவுக்கு அணியலாம், அவங்களும் கணவனுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு இருந்து கொள்ளலாம், அவங்களுடைய மகரமான உறவினர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ஆடை அணியலாம், மகரம் இல்லாத உறவினருக்கு மத்தியில், அதாவது இப்போ பாப்பா அண்ணன் தம்பி மாதிரி ஆளுக்கு மத்தியில் என்ன ஆடைகள் அணியலாம், அது இல்லாமல் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் எந்தெந்த ஆடை அணியலாம், இப்படின்ற அதில் பல வகையான தொழுவும் போது எந்த அளவுக்கு ஆடை அணியலாம், தொழுகை இல்லாத நேரத்தில் எவ்வளோ ஆடை அணியலாம், எந்த அளவுக்கு அவங்களுடைய இதில் வெளியே தெரியலாம், என்னென்ன கலர் ஆடைகள் அணியலாம், எந்தெந்த மாதிரியான துணிகளில் அவங்க ஆடை அணியலாம் என்று பெண்களுடைய ஆடை சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பெண்கள் எத்தகைய ஆடைகளை அணிய வேண்டும் என்பதை இப்போது நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஒரு ஆடை தான் அணிய வேண்டும் என்று பலரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது புர்கா என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிய வேண்டும் என்று சில பகுதிகள், சென்னை மாதிரி பகுதிகளில் அது ஒரு கருப்பு நிற உடையை அணிகிறார்கள். தஞ்சை போன்ற பகுதிகளில் நீண்ட துப்பட்டிகளை உடலை மறைக்கும் விதமாக போர்த்தி கொள்கிறார்கள். மதுரை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் சேலையவே ஓரளவுக்கு அதிகமாக மறைக்கும்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி பலவிதமான ஆடைகளை அணிகிறார்கள். இந்த பெண்கள் ஆடையை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் வந்து முகத்தையும் சேர்த்து மறைத்துக் கொள்கிறார்கள். வேறு சில பகுதிகளில் வெறும் கண்களை மாத்திரம் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளை மற்ற முகத்தின் பகுதிகளை எல்லாம் மறைத்துக் கொள்கிறார்கள். இப்படி பலவிதமாக செய்கிறார்களே, இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு, எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், அது மாதிரி பாதங்களை மறைக்கணுமா, காலை மறைக்கணுமா, சாக்ஸ் போட்டு தான் வெளியே போகணுமா என்றெல்லாம் பல விஷயங்கள் பெண்களுடைய ஆடை விஷயமாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. பெண்களை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டால், 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒக்குள்ளில் மூமினாத்தி, நபியை நீங்கள் இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா, உலுல்னமின் அபுசாரிஹின்ன, தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒய்யஃபலுன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்புகளை காத்து கொள்ள வேண்டும். இப்படின்னு எல்லாம் முதல்ல கட்டளை இடுறான். இந்த கட்டளை ஆண்களுக்கும் கூட இதே மாதிரியான கட்டளை 30வது வசனத்தில் எல்லாம் சொல்லிடுறான். கற்பை காத்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் ஆண்களுக்கும் இருப்பதாக 30வது வசனத்தில் சொல்கிறான். 31வது வசனத்தில் 24வது அத்தியாயம் சூரத்து நூர் அதில் 31வது வசனத்தில் வந்து பெண்களுக்கும் அந்த மாதிரியான கட்டளை விடுறான். அதுபோல் எக்ஸ்ட்ரா கூடுதலாக பெண்களுக்கு அல்லாஹ் போடுற கட்டளை என்னன்னு கேட்டா, ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லாமா லஹரமின்ஹா, அவற்றில் வெளிப்படையாக தெரிவதை தவிர மற்ற ஜீனத்துகளை வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு வாசகம் இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அரபில நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் அதில் ஒரு ஆய்வு இருக்கிறது. தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஜீனத் என்ற வார்த்தைக்கு வந்து சில பேர் முகமும் கையையும் தவிர மற்றதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது, ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா உடம்புல எதையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தமா. வெளிப்படையாக தெரியக்கூடியதை தவிர என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்றதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று இந்த வசனத்திற்கு சில பேர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சில பேர்ல இப்னு அப்பாஸ் உள்ளிட்டவர்களும் அடங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து பெரும்பாலானவர்களுடைய கருத்து அது இல்லை. அந்த பெரும்பாலானவருடைய கருத்து தான் இந்த விஷயத்தில் சரியாகவும் இருக்கிறது. என்ன கருத்துன்னு கேட்டா, இந்த வசனத்தில் பயன்படுத்துகிறது ஜீனத் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அழகு என்று அர்த்தம் செய்கிறதே தப்பு இலக்கண பிரகாரம். ஜீனத் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, அலங்காரம் என்றுதான் அர்த்தம். அழகு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உறுப்புகளில தென்படக்கூடியதை வந்து அழகு என்று சொல்லுவோம். அலங்காரம் என்று சொன்னா வெளியிலிருந்து வந்து ஜோடிக்கிறத வந்து அலங்காரம் சொல்லுவோம். ஒரு பெண்ணு நல்ல பர்சனாலிட்டி முகச்சாடையோட இருந்தா அதை அழகுன்னு சொல்லுவோம். அதை நகை நெட்டெல்லாம் போட்டு மேக்கப் போட்டு பவுடரை போட்டு பூசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை வந்து அலங்காரம்னு சொல்லுவோம். அவங்க அணிகிற ட்ரெஸ் அலங்காரம், அணிகிற அணிகலன்கள் அலங்காரம், மேக்கப் சாதனங்கள் அலங்காரம். அப்ப ஜீனத் என்ற வார்த்தைக்கு வந்து அவங்க அழகு என்று அர்த்தம் செய்து கொண்டு முகத்தையும் கையையும் தான் இது சொல்லுது, அதை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்கணும்னு அர்த்தம் செய்யறாங்க. இந்த வசனம் தான் இந்த டாபிக்கே முக்கியமான காரணமா இருக்குது. அதனால இந்த வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பித்து எதை மறைக்கணும், எப்படி மறைக்கணும், அதற்கான சான்றுகள் என்ன என்பதை பார்க்கணும். அப்ப அவருடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற வாசகத்தை அல்லாஹ் இங்க சொல்றான் இல்லையா. இந்த ஜீனத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம சொல்வதை விட
அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வதை விட அல்லாவே இந்த ஜீனத்தை எந்த அர்த்தத்துல வேற இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறான்னு தேடி பார்க்கணும். இந்த இடத்துல ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து ஜீனத்துக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குறானா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல ஜீனத்துங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்கிறான், யாபனி ஆதமுடைய மக்களே மனிதர்களே அர்த்தம், ஹுது ஜீனத்தக்கும், உங்களுடைய ஜீனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளிவாசலின் போதும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஜீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றான். இந்த இடத்துல வந்து தொலை போகும்போது அழகாய்க்கணும் அர்த்தமா? ஒருத்தர் நினைச்சா அவனை அழகாய்க்கிற முடியுமா? ஆகிக்கிற முடியாது. அதுல ஜீனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நல்லா அலங்கரிச்சு நல்லா போங்க, முசாஃபிர் பிச்சைக்கார மாதிரி போகாதீங்க, தொலை போகும் பொழுது நல்ல ஜீனத்தோட அழகான முறையில் போங்க, நல்ல இது அதாவது அலங்காரத்தோட போங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறங்க, உங்கள்ட்ட இருக்கிற எது நல்ல ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறங்கிற அர்த்தத்தில் தான் ஜீனத்துக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து 10வது அத்தியாயம் 88வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. அதுல மூசா நபி என்ன சொல்கிறார்கள் என்றால், ரப்பனா இறைவா, இன்னக்கு ஆத்தைத்து ஃபிரௌன வ மலஹு, ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் நீ வழங்கி இருக்கிறாய் ஜீனத்தை வழங்கி இருக்கிறாய்னு சொல்றாங்க. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார் பர்சனாலிட்டி இருப்பாங்கன்னு அர்த்தமா? இல்ல, ஜீனத்துன்னு சொன்னா நல்ல அலங்கார சாதனங்கள், ஆடு மாடு குதிரை பங்களா ஒட்டகம் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குற. அப்ப ஜீனத்து என்பது வெளியிலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கவர்ச்சி இருக்கு பாருங்க, அலங்காரம், அதுதான் அந்த அர்த்தம் என்பதை 10வது அத்தியாயம் 88வது வசனத்திலையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பூமியை பற்றி எல்லாம் பேசும்பொழுது 18வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்கிறான், இன்னா ஜால்னா மா அலல் அருள் ஜீனத்தல்லஹா, இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய பொற்பூண்டுகளை எல்லாம் பூமிக்கு ஜீனத்தாக ஆக்கியிருக்கணும்னு சொல்றான். பூமி வேற, மேல உள்ள மரம் வேற. இந்த பூமிக்கு அழகு எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அந்த மரங்கள் செடிகள்லாம் நட்டினவன வெளியில இருந்து இந்த அழகு கிடைக்கிறது. எல்லாத்தையும் பிடிக்க போட்டா வேற பார்க்க நல்லா இருக்காது. இந்த பூமிக்கு அழகு என்னன்னா, பூமிக்கு மேலே இருக்கிற அந்த புற்பூண்டுகள், தாவரங்கள், மரஞ்செடி கொடிகள், அது மாதிரியான பயிர்கள் தான் அலங்காரம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஜீனத்துங்கிற வார்த்தை வந்து பூமிங்கிற அந்த பொருளுக்கு ஜீனத்தாக புற்பூண்டுகள், தாவரங்கள் அமைந்திருக்கின்றன என்ற கருத்தை 18 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லையா, அதாவது பெருநாள், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் இருந்துச்சு. அந்த நாளை பற்றி அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடும் பொழுது அந்த நாளில் தான் அந்த மூசா நபிக்கும் மந்திரவாதிகளுக்கும் போட்டியே நடக்கிறது. இதுக்கும் யௌம ஜீனா, ஜீனத்துடைய நாள் தான் நமக்கு உங்களுக்கு போட்டிக்கான டேட்னு சொல்லி மூசா நபி ஃபிக்ஸ் பண்றாங்க. மந்திரவாதிக்கு அவங்களுக்கு போட்டி நடக்குது, மூசா நபி ஜெயிக்கிறாங்க. அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யௌம ஜீனத்துடைய நாளுங்கிறான். அன்னைக்கு மட்டும் அழகாயிருவாங்கன்னு அர்த்தமா? அன்னைக்கு கருப்பா இருந்தால் வெள்ளை ஆயிடுவானமா? அன்னைக்கு பல நீதி இருந்தால் சரியான முறைக்கு வந்துடும் அர்த்தம் கிடையாது. யௌம ஜீனத்து என்று சொன்னால் அன்னைக்கு நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவனா தான் இருப்பான், வெளியிலேருந்து பவுடர் போட்டு சட்டையை போட்டு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த மேக்கப் சாதனங்கள் இருக்கு பாருங்க, அதைத்தான் ஜீனத்து என்ற வார்த்தையை கொண்டு சொல்றோம். பெருநாள் தினத்தை எல்லாரும் வந்து புத்தம் புது ஆடைகள் அணிகிற காரணத்தினால அன்னைக்கு ஜீனத்துடைய நாள் அப்படின்ற ஒரு வாசகம் திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயம் தாகாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டப்பட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? அதே மாதிரி வந்து 28வது அத்தியாயம் 79வது வசனத்துல சொல்லி காட்டுறான், காரூன் என்பவன் அவன் வந்து அல்ல நிறைய பணத்தை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாருன்னு சொன்னா, மா இன்ன மஃபாத்தியஹு தனூபில் உஸ்பா, அவன் வைத்திருந்த சாவிகள் இருக்கு பாருங்க, அவனுடைய கஜானாக்களை பூட்டிட்டு வச்சுக்கிற சாவிகள், அதை வந்து தூக்குறதுக்கு பெரிய கூட்டமே தேவைப்படும். சாவியை தூக்குறது கூட்டம் தேவைப்படும்னா அவன்கிட்ட எவ்வளவு ஒரு அறைகள் இருக்கும், எவ்வளவு கஜானாக்கள் இருக்கும்னு பாத்துக்கிறேங்க. அந்த காரூனை பற்றி எல்லாம் பேசும்பொழுது சொல்றான், இவ்வளவு பணம் வந்தவனே அவனுக்கு மமதையும் சேர்ந்து வந்துருச்சு. அதை பற்றி எல்லாம் பேசும்பொழுது சொல்லுகிறான், இப்போ கரஜ அலா கௌமிஹி பி ஜீனத்திஹி, அவன் ஜீனத்தோட வெளியே வந்தான்னு சொல்றான். அல்ல ஜீனத்தோட வந்தான்னு என்ன அர்த்தம்? நிறைய வகை வகையான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியா, நான் தான் பணக்காரன், நீ எல்லாம் ஏழை, நான் கொடுக்குறவன் நீ வாங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இழிவுபடுத்துற விதமாக ஜீனத்தோட வந்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இந்த ஜீனத்துக்கு என்ன அர்த்தம்? அழகாயிட்டான் அர்த்தமா? அசிங்கமா இருந்த ஒரு காரணம் அழகாயிட்டான் அர்த்தம் கிடையாது, அலங்காரம் செஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். அழகு வேற, அலங்காரம் வேற. அதே மாதிரி 28, 79 இது இருக்கிறது. அதை விட முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டா 37வது அத்தியாயம் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த வானம் 7 வானம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வானத்தை நம்ம பார்க்கிறோம், இந்த முதல் வானம். இந்த முதல் வானத்தில் எதனால அழகு கிடைக்குதுன்னு கேட்டா, ஆங்காங்க மின்னுகிற விண்மீன்கள் வானத்துல ஒட்டி இல்லவே, அது தனியாத ஆகாயத்தெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அந்த வானத்துல என்னமோ அந்த வைரங்கள் பொதிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தந்து வானத்துக்கு அழகு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வானத்திற்கு நட்சத்திரங்களை சீனத்தாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். வானம் வேற, நட்சத்திரம் வேற, வெளியிலிருந்து அந்த அலங்காரம் கிடைக்கலாம். அது சொல்றான், இன்னா ஜய்யன்ன ஸமா துன்யா பிஸீனத்தினில் கவாகிப்,
கவாக்கிபு நட்சத்திரங்கள் என்ற ஜீனத்தை கொண்டு முதல் வானத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஜீனத் என்ற வார்த்தைக்கு அழகு என்று அர்த்தம் செய்து கொண்டு, அழகு என்பது உடம்பு என்று அழகுன்னு ஒரு அர்த்தம் செஞ்சுக்கிடுவாங்க. அதான் ஒலாயுபதினு ஜீனத்தை உன்ன அவங்க உடம்ப காட்ட வேண்டாம்னு அர்த்தம். உடம்புல எந்த ஒன்னையும் காட்டக்கூடாதான். இல்லாம லஹரமின்ஹா, அதில் வெளியே தெரியக்கூடியதை தவிர. வெளியே தெரியக்கூடியது என்பது கையுமோன்னு இப்படி வியாக்கியானம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஜீனத்து உடலை குறிக்கிற சொல்லே கிடையாது. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஜீனத்துங்கிறது உடலை குறிக்கிறதுங்கிறத அழகை குறிக்கிறதுக்கு வரவில்லை, அலங்காரத்தை குறிக்கிறதுக்கு தான் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப அந்த அர்த்தத்துல இந்த வசனத்துக்கு நீங்க அர்த்தம் செஞ்சீங்கன்னா வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. ஆர்டினரியான ட்ரெஸ்ஸோட தான் அவங்க இருக்கணும்னு அர்த்தம். முகம் கையை தவிர மற்றதை மறைக்கணுங்கிறது வேற ஆதாரம் இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து சில பேர் ஆர்கியூமென்ட் பண்ணார்களே, ஆனால் அது தப்பு. வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. இல்லாம லஹரமன்ஹா, நம்மளை மீறி வெளியே தெரியக்கூடியதை தவிர. அதாவது அலங்காரமாக போட்டா கூட, ஒரு நல்ல புர்காவே போட்டுக்கொண்டு மூடிக்கொண்டாலும் கூட அந்த புர்காவிலே ஒரு அழகு தெரியும். அதை ஒன்றும் செய்ய இயலாது. அதை மாதிரிக்கு இன்னொரு புர்கா போடுவீங்க, அதுவும் அழகா தெரியும். அப்புறம் அதை மாதிரிக்கு இன்னொன்று போட்டு அதுவும் அழகா தெரியும். அப்ப அது அந்த மாதிரியா தவிர்க்க இயலாத அழகுன்னு இருக்கு பாருங்க, அதான் வெளியே தெரியக்கூடியது. வெளியே தெரியக்கூடியதை தவிர, அதாவது தவிர்க்க இயலாததை தவிர. நீங்க உடம்ப அலங்காரத்தை காட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் உடம்பை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு ஆடை அணிஞ்சா கூட அந்த ஆடையே அழகா இருக்கும்ல, அதுவே ஒரு அலங்காரமா இருக்குமா இல்லையா? மனிதன் அன்னாசு பில்லி பாசி தானே, ஆடையை கொண்டு தானே மனுஷனை மதிக்க அலங்காரத்தை பெறுகிறான். அதனால இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டா, தங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்டாதீங்கிறான் அல்லாஹ். அப்ப பெண்களுடைய ஆடையில முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய மேட்டர் என்னன்னு கேட்டா, அலங்காரம் தூக்கி நிக்க கூடாது. வெளியே அங்கங்க போகும் பொழுது பார்த்தோன்னா அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி டைப்ல போயிடக்கூடாதான். இல்லாம லஹரமின்ஹா, தவிர்க்க இயலாமல் வெளிப்பட்ட தீர்மை, அதை தவிரன்னு சொல்லி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா மறுபடி தொடர்றான். அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னா எப்ப பார்த்தாலும் முடிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தமா அப்படின்னு வரும்ல, அதுலயே அல்லாஹ் தொடர்கிறான். வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. இல்லாலி பௌலத்திஹின்ன, கணவன்மார்களுக்கே தவிர. கணவன் முன்னாடி எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு பெண் அலங்கரித்துக் கொள்ளலாம். அவ் ஆபாயிஹின்ன, தந்தைமார்கள் பெற்றெடுத்த அப்பனுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை எவ்வளவு அலங்காரம் மேக்கப் அது இதுன்னு போட்டுக்கொண்டு எப்படி நின்றாலும் குற்றம் இல்லை. அலங்காரம் தான் இங்க பேச்சு, அழகுன்னு அர்த்தம் கிடையாது. ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, தங்களுடைய ஜீனத்தை பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் தடுக்கல. பெண்களை அலங்கரிக்கவே கூடாது, அட்டுப்பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்லல இஸ்லாம். என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களுடைய ஜீனத்தை இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் உள்ளவங்களுக்கு மத்தியில் வச்சுக்கிறீங்க. வெளியில வரக்கூடிய நேரத்தில் ஜீனத்து இல்லாம வாங்க, அதான் அலங்காரம் இல்லாம வாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாலி பௌலத்திஹின்ன, கணவருக்கு. அவ ஆபாயிஹின்ன, தகப்பன்மார்களுக்கு. அவ ஆபாயி பௌலத்திஹின்ன, மாமனார்களுக்கு. அவ அபுனாயிஹின்ன, தங்களுடைய புதல்வர்களுக்கு. அவ அபுனாயி பௌலத்திஹின்ன, தங்களுடைய கணவன் வழியாக வேற மனைவிக்கு பிறந்த புதல்வர்களுக்கு. அவ இஹ்வானிஹின்ன, கூட பிறந்த சகோதரர்களுக்கு. அவ பனி இஹ்வானிஹின்ன, கூட பிறந்த சகோதரர்களுடைய புதல்வர்களுக்கு. அவ பனி அகவாத்திஹின்ன, கூட பிறந்த அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைகளுக்கு, சகோதரர் அக்கா தங்கச்சியுடைய மகன்களுக்கு. அவ் நிசாயிஹின்ன, அல்லது தங்களை போன்ற பெண்களுக்கு. அவுமா மலக்கு தைமானுஹுன்ன, அல்லது அவர்களுடைய கைவசத்தில் உள்ள அடிமைகளுக்கு. அவித்தாபியின கைலி உளில் 20 மினர் ரிஜாலி, ஆண்கள்ல இந்த மாதிரியான எந்த ஒரு தேவையும் நாட்டமும் இல்லாம தளர்ந்து 120 வயசு கிழவனுக்கு, 95 வயசு கிழவனுக்கு, அதாவது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல எல்லாம் ஆடி ஆடி ஓஞ்சி போய் ஒண்ணும் இல்லாம போய்விட்ட கிழவர்களுக்கு. அவித்து பிள்ளைகளம் எல்குரு அலா உராத்தி நிசாயி, பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாத சின்னஞ்சிறுவர்களுக்கு, 5 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 10 7 வயசு பிள்ளை, இந்த மாதிரி சிறுவர்களுக்கு. இவர்களுக்கு தவிர மற்றவங்க முன்னாடி அலங்காரம் பண்ணாதீங்கன்னு. நீங்க அலங்காரம் பண்ணலாம், வீட்டில் அலங்காரம் பண்ணுங்க, வாப்பாக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுங்க, புருஷனுக்கு முன்னாடி பண்ணுங்க, புருஷனுடைய வாப்பாக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, புருஷனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, உங்க பிரதர்ஸுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, பிரதர்ஸுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, சிஸ்டர்ஸுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க, சிஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணிக்கிறங்க. உங்களை போன்ற பெண்களாக கூடியிருக்கிற சபையில நல்லா பயங்கரமா பந்தா கட்டிக்கிட்டு இருங்க.
அதெல்லாம் மார்க்க தடையில் எந்த மாதிரி வேண்டாம் அலங்காரம் வேண்டாலும் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கிரல் வெட்டி போன ஆளுக்கு கிரல் தான் உண்மையாக ஒன்று தளர்ந்து போயிருக்கணும். அந்த மாதிரியான ஆள் கிரலில் சிறு குழந்தைகள் யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி சிறுவர்களுக்கு தவிர இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடியே தவிர நீங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்பது ஆடையுடைய ஒரு இலக்கணத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஃபர்ஸ்ட் பெண்களுடைய ஆடையில கவனிக்கிறது என்னன்னு கேட்டா, உள்ளே ஒரு வகையான ஆடை, வெளி உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு ஆடை. வெளியே வர வேணான்னு இறுக்கி பிடிக்கிற மார்க்கம் இல்லை. வரலாம். எப்படி வரலான்னு கேட்டா, நீங்க லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு வர்றது, அது மாதிரி நல்ல கலரை ரோஸ் போடுற தூக்கி தட்டிக்கிட்டு வர்றது, அல்லது அங்கே எங்கே இருக்கிறத பூட்டிக்கிட்டு வர்றது, பார்க்கும்போது டால் அடிக்கிற மாதிரி வர்றது, அல்லது இருக்கிற அந்த சேலையிலேயே ஒரு தனி பயங்கரமான கவர்ச்சி வர்ற மாதிரி பார்த்து அந்த மாதிரி அலங்காரமான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வர்றது, இதெல்லாம் வெளியே வரும்பொழுது அது மாதிரி வர ஜீனத்துகளை, இந்த மாதிரி ஜீனத்துகளை வெளிப்படுத்தி அலங்காரத்தோடு உள்ள ஆடைகளை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவர்களோட அப்ப பெண்களுடைய ஆடைகள்ல முக்கியமாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அலங்காரங்களை தவிர்த்து கொள்ளணும். ஒன்னாச்சா? அடுத்தது என்னன்னு கேட்டா, இதே வசனத்துல உல் யல்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுஜூபிஹுன்ன, அவங்களுடைய ஹிமார்களை, ஹுமுர் என்பது ஹிமார் என்ற வார்த்தையின் பன்மை. அதுக்கு நான் அர்த்தம் சொல்லாம அரபிலே சொல்றேன், ஒரு காரணத்தோட சொல்றேன், பின்னாடி சொல்லுவேன். உல் யல்ரிபுன பிஹுமுரிஹின்ன, தங்களுடைய ஹிமார்களை அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும் அப்படிங்கிறான். இந்த ஹிமார் என்றால் என்ன அப்படிங்கும்போது சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முகத்தை மறைக்கக்கூடிய துணின்னு சொல்லுவாங்க. குழப்பம் எங்க வருதுன்னு கேட்டா, ஹிமார் என்று இங்க வருது. ஹிமார்னா என்னன்னு கேட்டா, இப்படி துணியை எடுத்து, ஒரு பெரிய துணியை எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிறோங்க அர்த்தம். இப்படி போட்டுக்கணுமா, இப்படி அர்த்தம் செய்து கொண்டுதான் இந்த முகத்தை மறைக்கணுங்கிற டாபிக்கே வருது. இந்த ஹிமாருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கரெக்டா வழங்கிட்டோம்னு சொன்னா குழப்பம் வராது. அப்ப ஹிமாரை, தங்களுடைய ஹிமார் மூலமாக ஹிமாரை மார்புல போட்டுக் கொள்ளட்டும் சொன்னா, இப்படி தலையில சொந்த போட்டு அப்படி தொங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சில பேர். ஆனால் ஹிமார் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதற்கு நம்மளா டிக்ஷனரிலாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அதை சொன்னா கூட போதும் தான். இருந்தாலும் அகராதியில் சொல்ற அர்த்தத்தை விட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய ஹதீஸில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த அர்த்தம் ரொம்ப கூடுதலான வெயிட் கொண்டது. அகராதி அர்த்தத்தை விட அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தப்பட்ட அவங்க தொடர்பான ஹதீஸுகளையும் சஹாபாக்கள் இந்த வார்த்தையை எந்த கருத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதையும் வைத்து பார்க்கும் பொழுது ஹிமாருடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு விளங்குறது. இந்த விஷயம் தெரிந்து கொள்வதா இருந்தா, இப்ப ஹிமார்னா அதாவது தலையை முகத்தை மறைக்கிற துணின்னு அர்த்தம் செய்யறாங்கல்ல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உழு செய்யும் பொழுது கால்களை கழுவணும். சட்டம் குளிர்காலமா இருக்கு, கையில காலில் காலுறை அணிந்திருக்கிறோம் வைங்க. அப்ப காலுறை அணிந்திருந்தோம்னு சொன்னா காலை கழுவாம காலுறையின் மீது அப்படி என்ன செய்யலாம், மசகு செய்து கொள்ளலாம், ஈர கையால் தடவி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் மூலமாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி தலையில தலப்பாயை கட்டியிருந்தார்களே, ஆனால் அப்ப தலப்பாயை குளிர்காலத்தில் போட்டு அவுத்துக்கிட்டு மர கட்டுறது கஷ்டமா இருக்கும் போது தலைக்கு மசகு செய்யறதுக்கு பதிலாக தலப்பாயை மீது நெஞ்சிக்கலாம், அப்படியே ஈரக்கையால் தடவிக்கிட்டோம்னு சொன்னா தலையில மசகு செய்த மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிறது இதனுடைய ரெண்டு சட்டம் இருக்கிறது. இது தலப்பாயில மசகு செய்யற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிமாரின் மீது மசகு செய்தார்கள். பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உழு செய்யும் பொழுது குளிர்காலங்களில் தலப்பா கட்டிருக்கும் தலப்பா மீது மசகு செய்தார்களோ, அதே மாதிரி அவர்கள் போட்டிருந்த தலையில் போட்டிருந்த ஹிமார் இருக்குல்ல, அந்த ஹிமாரின் மீதும் அவர்கள் மசகு செய்தார்கள் வருது. அப்ப ஹிமார்னா மூஞ்ச ரசூல் அப்படி மறைச்சிட்டு இருந்தாங்களா? அப்ப ஆம்பளையும் தலையில ஹிமார் போட்டிருந்தாங்கன்னு அர்த்தமா? ஆனா ஹிமார் தான் அங்க வாசகம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, காபிஉன் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் வழியாக அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹர் அல் ஹுஃபைனி வல் ஹிமார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறைகள் மீதும் ஹிமாரின் மீதும் மசகு செய்தார்கள் வருது. அப்ப ஹிமார் என்பது தலையில போடுகிற துணியை இப்படி போடுவோம்ல, இப்படி போடுவது அல்ல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையின் மீதும் மசகு செய்தார்கள், ஹிமாரின் மீது மசகு செய்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 413வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறேன், இப்படி தலையில துண்டை போடுறோம், இப்படி போட்டு இப்படி போடுறதுதான் ஹிமார்னு விளங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போட்டு என்ன செய்யறாங்க, இதை விளங்கி கொண்டு போடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்களா? இல்ல. ஹிமார்னா எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, தலையில போட்டு இந்த தொடர்பில் தொங்குறது, இப்படி போட்டுக்கிறது,
ஏன்னா சட்டை போட்டிருந்தா கூட அந்த கனபரிமாணங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிட்டாங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருப்பாங்களே தவிர இதா போட்டிருப்பாங்க. அப்ப ஆம்பளையும் ஹிமார் போட்டிருக்கிறாங்க, பொம்பளையும் போட்டிருக்காங்கன்னு வரும்பொழுது ஹிமாருக்கு முகத்தை மறைக்கிற ஆடைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அதனால ஒல் எல்ரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய தலையில் போடுகிற துணியை தலையில மட்டும் இப்படி போட்டுக் கொள்ளாம அப்படி கொஞ்சம் இறக்கி இப்படி போட்டுக்கணும். தலையில இருந்து இப்படி வந்து இப்படி இறங்கி கிடக்கணும். இந்த மாதிரி போட்டுக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதுக்கு அர்த்தம் விளங்கிட்டோம்னு சொன்னா அது குழப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆடை வந்து என்னன்னா இதுல இருந்த முகம் வந்து மறைய வேண்டியதுன்னு தன்னால ஒடியாந்துரும். இப்படி போட்டுக்கிறேன்னு ஹிமாரை போட்டுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஃபேஸ் வந்து அது அடிபட்டுருது. முகத்தை மறையுங்கள் என்று சொல்வதற்கு அது எதிராத்தான் அந்த கருத்து வருமே தவிர எந்த வசனம் வந்து முகத்தை மறைக்க வேண்டியது இல்லை என்ற கருத்தில் இருக்கிறதோ அந்த வசனத்துக்கு ஹிமாருங்கிற வார்த்தைக்கு இஷ்டத்துக்கு அர்த்தம் கொடுத்த காரணத்தினால ஹதீஸ்ல உள்ளதை கவனிக்காதனால மறைக்கிறதுக்கு உள்ளதுன்னு ஆகிவிட்டாங்க. முகத்தை மறைக்கிறது ஆக்கி இப்படி போட்டுட்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது வந்து குர்ஆனிலும் சொல்லப்பட்டது இல்லை, ஹதீஸிலும் சொல்லப்பட்டது இல்லை என்பது விளங்கிக்கிறணும். இது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மேட்ரு. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ட்ரெஸ் பண்றாங்கல்ல, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் முகத்தை மறைத்தல் என்பதை ஒரு சட்டமாக பலரும் சொல்றாங்க இல்லையா. முகத்தை மறைக்கணுமா, இப்படி மேல இருந்து வர்றோம், தலையை மறைக்கணும் என்பது விளங்குகிறது. அதாவது அந்நியர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, அந்நியர்னா யாரு, மேற்கண்ட 24, 31 வசனத்திலே சொல்லி காட்டணுமே, அதில் கூறப்பட்ட உறவினர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்நியர்கள். அந்த அந்நியர்கள் முன்னிலையில் பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் தலை மறைத்தவர்களாக இருக்க வேண்டுமே தவிர முகம் மறைத்தவர்களாக இருக்க வேண்டியது இல்லை. அந்த வசனத்தில் விளங்குகிறது. முகமறைத்தவர்களாக இருக்க வேண்டியது இல்லை என்பதற்கு நேரடியாகவும் பல சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களை ஏற்றி வைத்துக் கொண்டு போகிறார்கள். ஃபதுல்னா யார்? இவரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு மகன் தான் ஃபதுல் என்பவர். ஏறக்குறைய பெரியத்தா மகனா தம்பி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி தான் ஃபதுல், அதாவது பெரியப்பா மகன். பெரியத்தா மகனா இருக்கக்கூடிய ஃபதுலுங்கிறவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஓட்ட பின்னாடி வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஃபதுலை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்படி வைத்து